இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் இணையவழி தொடராக நாம் தொடர்ந்து பயணித்து இன்றைக்கு 105வது அதிகாரத்தில் நல்குரவு என்கிற அதிகாரத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இது 106வது நாள். இன்றைக்கு நம்மோடு முற்றோதல் செய்வதற்காக இணைந்திருக்கக்கூடிய இந்த அவையினுடைய செல்ல மகள் வள்ளி வள்ளி அவர்கள் முதுகலை இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு மாணவி இணைந்திருக்கிறார்கள். உரையாளர் முனைவர் மா நாகராஜன். அவரு அந்த இன்விடேஷனுக்காக கொடுத்துருக்கும் போது திருவல்லிக்கேணி அப்படின்னு போட்டிருந்தார். எனக்கு நான் கூட அவர் பணி செய்யக்கூடிய உலக தமிழராட்சி நிறுவனத்தை பதிவு பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு நினப்பு. ஆனா நாகராஜன் ஐயா ஏதாவது ஒண்ணு செய்யறாருன்னா அதுல ஒரு காரியம் இருக்கும், ஒரு காரணம் இருக்கும். திருவல்லிக்கேணின்னு போடுறாரு அப்படின்னா என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஆனா உரைப்பொழிவின் பொழுது நாம கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். பேராசிரியர் ஒரு நல்ல இலக்கிய ஆளுமை, நல்ல சிந்தனையாளர். நம்முடைய மத்திய அரசினுடைய உலகத் தமிழராட்சி நிறுவனத்தில் பணியில் இருக்கிறார். சமீபத்தில் ஆசிரியர்களுக்கான, ஆய்வாளர்களுக்கான ஒரு மிகப்பெரிய பயிலரங்கை 7 நாள் என்று நினைக்கிறேன், 7 நாள் பயிலரங்கை நடத்திய ஒருங்கிணைப்பாளர், நல்ல ஆய்வாளர். இன்னமும் ஒரு கூடுதலான செய்தி என்னவென்று கேட்டால், நம்முடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயணிக்கிறார். அதுதான் முக்கியம். ஒரு நாள் வந்தோம், பேசணும் அப்படின்னு கடந்து போகிற இந்த மனிதர்கள் மத்தியில் ஒரு சிலர் நம்மோடு தொடர்ச்சியாகவே இருக்கிறார்கள். ஐயா முனைவர் மகாராஜன் ஐயாவாக இருக்கட்டும், நல்லாசிரியர் நாகராஜன் ஐயாவாக இருக்கட்டும், நம்முடைய சுந்தர சோழன் ஐயாவாக இருக்கட்டும், இப்படி நிறைய ஆளுமைகள், மதிவாணன் ஐயா, இப்படி நிறைய பேர் தொடர்ச்சியா இணைஞ்சிட்டு இருக்காங்க. அது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. காரணம் என்னவென்று கேட்டால், இந்த நிகழ்வை தொடர்ந்து உன்னிப்பாக கவனிப்பது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வில் நாமும் இணைந்து பயணித்தால் தான் இது வெற்றியடையும் என்கிற உயர்ந்திய சிந்தனையுடைய இலக்கிய ஆளுமை நம்முடைய ஐயா. ஐயான்னு சொல்றதா தம்பின்னு சொல்றதான்னு தெரியல. ஏன்னா நம்ம அவரோட போன்ல பேச ஆரம்பிச்சா ஒரு குறைந்தது ஒரு 40 நிமிடமாவது போகும். அந்த 40 நிமிடங்களில் எனக்கு தெரிஞ்சிட்டு ஒரு 25 நிமிடம் மனம் நிறைந்த சிரிப்பாகவே இருக்கும். 2 பேரும் கக்கப்புக்கன்னு சிரிப்போம். எங்க வீட்டுல கேட்டுருவாங்க, யாரு சென்னையில இருக்க நாகராசன் சாரோட பேசுறீங்களா அப்படின்னு கேட்டுருவாங்க. இன்னும் 2-3 ஆசிரியர்கள் இருக்காங்க. இப்படி மனம் நிறைந்து வெள்ளந்தியாக சிரித்து கருத்துக்களை பயமில்லாமல் தெளிவாக ஒரு பொது உடைமை நோக்கோடு பயணிக்கக்கூடிய அருமை பேராசிரியர், ஆய்வாளர், முனைவர், கட்டுரையாளர், இப்படி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். படைப்பாளி, பதிப்பாளர், புத்தக ஆசிரியர், இப்படி பல்வேறு சொந்தக்காரர் என்பதை காட்டிலும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற இலக்கிய குழுவினுடைய மகத்தான அங்கம். நாகராஜனையோட அன்பான வேண்டுகோள், நீங்கள் கலை இலக்கிய பெருமன்றத்தில் உறுப்பினராக இணைந்து கொண்டு இலக்கிய குழுவிலும் நீங்கள் இணைய வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு அவரையும் நாம் அறிமுகம் செய்து கொள்கிறோம். தோழர்களே, இன்றைய நாள் மகிழ்வான நாள். அந்த அடிப்படையில் முதலில் முற்றோதல் செய்வதற்காக, நல்குரவு என்கிற அதிகாரத்தை முற்றோதல் செய்வதற்காக அருமை மகள் வள்ளி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒளிபியல் பொருட்பால் 105வது அதிகாரம் நல்குரவு. இன்மையின் இன்னாதது யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இன்மை என ஒரு பாவி மறுமையும் இன்மையும் இன்றி வரும். தொல்மரபும் தோளும் கெடுக்கும் தொகையாக நல்குரவு எனும் நசை. இல் பிறந்தால் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொல் பிறக்கும் சோர்வுதரும். நல்குரவு என்னும் இடும்பையுள் பல்குறை துன்பங்கள் சென்றுபடும். நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொல்பொருள் சோர்வுதரும். அறம் சாரா நல்குரவு ஈன்ற தாயாலும் திறன் போல நோக்கப்படும். இன்றும் வருவது கொள்ளோ நெருநலும் கொன்றது போலும் நெருப்பு. நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாது ஒன்று கண்பாடும் அரிது. துப்புரவு இல்லா துறவாமை உப்பிற்கும் காடிக்கும் கூற்று. நன்றி ஐயா. நன்றிடாமா. கடன்னு ஒரே என்ன சொல்றது, ஒரு தொடர் வண்டி போல வள்ளியினுடைய அந்த சொல்லாடல், சொல்லுகிற வேகம் எல்லாம் மகிழ்ச்சிடாமா. வாழ்த்துக்கள். இதற்கு உரைப்பொழிவு தருமாறு செம்மொழி தமிழாய் நிறுவனத்தினுடைய ஆய்வு பெருந்தகை பேராசிரியர் முனைவர் ஐயா மா நாகராஜன். நாகராஜனையா வாங்க. நாகராஜனையா ஐயா
நாராஜனையா கேட்கல. ஐயா கேக்குதா? கேக்குதா? கேட்குது கேட்குது. முகம் தெரியல. இப்போ தெரியலவில்லை. இப்ப நல்லா தெரியுது. இப்ப நல்லா தெரியுது. இப்ப தொடங்கலாமா? இப்ப நல்லாவும் தெரியுது, கலராவும் தெரியுது. நாம ஐயா அவர்கள் எப்பயுமே நல்லா ஒரு நகைச்சுவையோட பேசுறதுனால நமக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்றம் இந்த நடத்துகிற நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் எனக்கு ஒரு நல்குறவு என்கிற தலைப்பில் பேச வாய்ப்பு வழங்கிய அத்துணை உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நேரடியாவே உள்ள போயிடலான் இருக்கிறேன். அதாவது நமக்கு வந்து சங்கம் மருவிய காலத்துக்கு பிறகுதான் நம்ம வந்து இந்த நீதி நூல்கள் அப்படிங்கிறத எல்லாரும் வரையறுத்து சொல்றாங்க. அப்ப சங்கம் மருவிய காலத்துக்கு பிறகு இந்த நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லி வரையறுக்கும் போது அப்ப சங்க காலம் எப்படி இருந்ததுங்கிற ஒரு புரிதல் நமக்கு எல்லாருக்குமே ஒரு இது தேவைப்படுது. அதை நம்ம விளங்கிக்கிட்டா தான் நம்ம வந்து இந்த அறநூல்கள் என்கிற செய்தியை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு அல்லது 7, 8 வரைக்கும் என் வரையறை சொல்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் நடந்த சமூக நிகழ்வுகள் என்னவாக இருந்தது என்பதையும் நாம் இங்கு எல்லோருக்கும் தெரியும். நானும் ஒன்று புதிதாக சொல்ல வேண்டியது இல்லை என்று கருதுகிறேன். அந்த அடிப்படையில் நான் நேரடியாகவே அதிகாரத்திற்கு செல்லலாம் என்று எண்ணுகிறேன். அதை உள்வாங்கிக் கொண்டு அந்த அறநூல்கள் நீதி நூல்கள் உருவாகிய அந்த நிகழ்வுகளை மனதில் வைத்துக் கொண்டு நாம் இந்த அதிகாரத்தை திருக்குறள் என்கிற அந்த இலக்கிய வாயிலாக நல்குறவு அதிகாரத்தை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தோழர் சங்கரநாராயணன் அவர்கள் வந்து குடி செயல் வகை என்கிற அதிகாரத்தில் பேசுகிற போது அவர் ஒட்டுமொத்தமாக பேசிவிட்டார். அந்த குடி என்கிற அதிகாரத்தின் உட்பட்டு இந்த நல்குறவு மற்ற ஒட்டுமொத்தமான சமூக நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஒரு சேர கொண்டு வந்து அவர் நம் கண்முன் நிறுத்திவிட்டார். நேற்று உளவு என்கிற அதிகாரத்தை அம்மா அவர்கள் ஒரு பேசினார்கள். அந்த உளவு அதுக்கு அடுத்த ஒரு அதிகாரமாகத்தான் நல்குறவு என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உளவு என்ன சொல்கிறது? இந்த உளவுங்கிறது நம்ம வந்து மனிதன் வாழ்வதற்கு உணவு, அன்றாட உணவு தேவைப்படுகிறது. அந்த உளவானல் வந்து எப்படி உளவு செய்யணும், இந்த மாதிரியான கருத்துக்கள் அடிப்படையில் தான் அந்த அதிகாரத்துல சொல்லப்படுது. உழைக்கணும், அந்த உழவு செய்யக்கூடியவன் வயலை உழைக்கணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்த அதிகாரத்துல இந்த நல்குறவு ஏன் வைத்தார் என்கிறது நாம சிந்திக்க வைக்கின்ற இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த நல்குறவு என்கிற இந்த சொல் ஆகுபேராக வந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நுகரப்படுவன எல்லாமே வந்து அந்த நுகரப்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே நமக்கு வந்து இல்லாதது ஒரு நிலை அப்படின்னு ஒரு நம்ம துன்பம் ஏற்படுகிற போது அதை நினைக்கிற போதுதான் இந்த நல்குறவுங்கிறத பொறுமையை புரிஞ்சுக்க முடியுது. இதை வந்து என்னன்னா வறுமைன்னு சொல்றாங்க. அதே போல இந்த நல்குறவுங்கிற அதிகாரத்திலே இன்மை, நிரப்பு என்கிற சொல்லார்கள அவரே வள்ளுவரே சொல்றாரு, பல சொல்கள்ல சொல்றாரு. அந்த மாதிரி பொறுமையில வெவ்வேறு சொல்கள்ல அவர் வந்து நம்ம பார்க்கிறோம். இப்படியாக அந்த நல்குறவு என்பது பொருள் இல்லாத நிலையை சொல்லக்கூடியதாக இந்த 10 குறள்கள் வந்து சொல்லப்படுது. நம்ம பொதுவா வந்து எல்லாரை வந்து எல்லாருமே என்ன எழுதுவாருங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு எதுவுமே ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னா அது அவங்களை வந்து ஒரு நகையா பேசக்கூடிய ஒரு கிண்டலா கேலியா பார்க்கக்கூடிய பார்வை, பேசக்கூடிய நிலை நம்ம சமுதாயத்துல பாக்குறோம், அக்கம் பக்கத்துல பாக்குறோம். இதெல்லாம் நம்ம தெரியும். இதே வந்து பாத்தீங்கன்னா ஔவையார் வந்து என்ன சொல்றாருன்னா, பெரும் பசி வந்துச்சுன்னா இந்த பெருமை, அடக்கம், நாணம், இந்த உயர்வு, மேன்மை, இந்த கல்வி, அறிவு, இந்த முயற்சி, அன்பு கூட எல்லாமே அந்த பறந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வறுமையினால, இந்த நல்குறவுங்கிறதுனால. இப்படியாக நம்ம பார்க்க முடிகிறது நல்குறவு என்கிற இந்த சொல்லாடலை. நம்ம சங்க இலக்கியத்துல பார்த்தோம்னா
பாலை நிலங்கள் நம்ம வந்து இப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னாக்க அந்த ஒரு வறட்சியான ஒரு நிகழ்வுகளை நம்ம பார்க்க முடியும். அதுவே ஒரு வகையான நம்ம ஒரு நல்குறவுக்கு ஒரு இதா பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்கு உட்பட்டது. அதுல நிறைய பதிவுகள்ல வந்து கல்வர்கள்லாம் வருவாங்க, திருடுவாங்க, இந்த மாதிரிலாம் வருவாங்க. அது பெரும் சங்க இலக்கியங்கள்ல அதிகமான பாடல் தொகையை கொண்டது பாலை நிலம், நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி நம்ம இந்த வள்ளுவர் வந்து இந்த 10 குறள்ல நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றாருங்கிறத நம்ம அந்த அதிகாரங்கள் அந்த குறள் வழியாக நம்ம பார்க்கலாம். முதல் குறள்ல வந்து பாத்தீங்கன்னா, இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இங்க இன்மைங்கிறது வறுமைங்கிற பொருள நம்ம எடுத்துக்கிறோம். வறுமையே சொல்லும் போது வறுமையில என்னடா பெரிய வறுமை, ஒரு மனுஷனுக்கு ஒரு துன்பம்னா அந்த வறுமைனா, அந்த வறுமையிலே என்ன வறுமை கொடியதுன்னா அந்த வறுமை தான் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து இதை விட வேற என்ன நம்ம ஒரு துன்பத்தை சொல்ல முடியும், ஒரு நல்குறவு ஒரு வறுமையை நம்ம சொல்ல முடியும். இப்போ நாங்கெல்லாம் வந்து சிறு வயதுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா கிராம பள்ளிக்கூடங்கள படிப்போம். ஒரு ஒரு 50 பைசா அப்பா அம்மாட்ட வாங்கணும்னா அப்படியே ரொம்ப ஒரு கடினப்பட்டு தான் வாங்கணும். அவ்வளவுக்கு சிரமம் கொடுக்கறதுக்கு. அப்பா அம்மாவும் என்ன பண்ண முடியும், அவங்களும் ஒரு 50 பைசா கொடுக்கறதுக்கு யோசிச்சு தான் கொடுப்பாங்க. ஏன்னா மற்ற வீட்டு செலவுலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து யோசிச்சுதான் அதை கொடுப்பாங்க. அப்படி அவங்க கிட்ட ஒரு 50 பைசா வாங்கி நம்ம போய் கடையில போய் ஒரு மிட்டாய் வாங்குவோம், ஆசைப்பட்டு கடையில வாங்கி அந்த மிட்டாய் நம்ம திங்கும் போது கூட ஒரு நண்பன் படிக்கிறவன் வந்து எனக்கு கொஞ்சம் குர்றான்னு கேட்பான். எனக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் குர்றா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு என்ன பண்ண முடியாது, இல்ல நான் வந்து எனக்கு இதுவே என்ன பத்தாதுன்னு சொல்லுவோம். இது எல்லாருக்கும் நடந்திருக்கலாம் நம்ம கிராமங்கள் வாழ்றப்போ. அந்த இருக்கிற அந்த ஒரு இருக்கு ஏற்கனவே ஒரு 50 பைசா வாங்கி நம்ம வாங்கியிருக்கிறோம். அதுல ஒரு ஆளு நம்ம கிட்ட வந்து இன்னொரு எனக்கு கொஞ்சம் மிட்டாய் கொஞ்சம் விடுறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சரி ரைட்டு சரி நம்ம வந்து காக்கா கடியை கடிச்சு கொஞ்சம் சட்டையில கடிச்சு தான் கொடுப்போம். அதை ரெண்டு பங்கு போட்டு தும்போம். இந்த நிகழ்வுலாம் எனக்கு அந்த அது இருந்தது. இதெல்லாம் படிக்கிறப்போ எனக்கு அந்த நினைவு வந்தது. இப்படி நம்ம வந்து அந்த வள்ளுவருடைய அந்த இன்மைங்கிற ஒரு சொல்லு எந்த அளவுக்கு நம்மளை வந்து ஒரு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்ததா 2வது குறள் பாத்தீங்கன்னா, இன்மை என ஒரு பாவி மறுமையும் இன்மையும் இன்றி வரும். பாருங்க, இன்மைங்கிற ஒரு நல்குறவுங்கிற ஒரு சொல் பாவி, அதாவது பாவிங்கிற ஒரு ஒரு அடைமொழியோட கொடுக்குறாரு. ஒரு 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 தத்துவ ஒரு ஒரு துன்பமான அந்த சொல்ல வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை ஒரு படிக்கிறவங்களுக்கு சொல்லணுமோ அப்படி பாவி அப்படின்னாவே நம்ம அந்த சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இப்ப வீட்டுல எல்லாம் அட பாவி பயல இப்படி பண்ணிவிட்டடா, அட பாவி பயல அப்படிங்கிறோம். அப்ப இந்த பாவிங்கிற சொல்லுல எவ்வளவு ஒரு துன்பம் இருக்கு பாருங்க. சொல்லாடல் வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. இப்படி வந்து வள்ளுவர் வந்து பாருங்க, அதனுடைய பொருளாக பார்க்கிற போது இந்த பிறப்பில ஒரு உலகில் இன்பமான வாழ்வு இல்லாதது போகும்போது அந்த மறுமையிலும் இந்த சொர்க்கம் இன்பம்ங்கிறது இல்லாம போகும் அப்படிங்கிறாரு. இப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய வறுமையுடைய வந்து அவர் சுட்டி காட்டுறாரு பாருங்க, எவ்வளவு ஆழமா சுட்டி காட்டுறாரு. இது வந்து இந்த நிகழ்காலத்துக்கும் அந்த பின்னாடி வரக்கூடிய வருங்காலத்துக்கு சேர்த்துதான் அவர் சொல்றாரு. இந்த வறுமை எவ்வளவு கொடுமையானது அப்படிங்கிறத, ஒரு மனுஷனுக்கு அது தொடர்ந்து இருந்தா எவ்வளவு ஒரு வழியை கொடுக்கும் அப்படிங்கிறத அந்த 2வது குறள்ல சொல்றாரு. 3வது குறள் பாத்தீங்கன்னா, தொல்வரவும் தோளும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை. இங்க நசைங்கிறது நல்குறவு என்னும் நசை. நசைங்கிறது ஆசை சொல்றாரு. ஆசை விருப்பம் சொல்லலாம், வேட்கைன்னு சொல்லலாம். இப்ப வந்து பௌத்தத்துல சொல்லுது மனிதனுடைய துன்பத்துக்கு ஆசைதான் காரணம் அப்படின்னு சொல்லுது. நம்ம கூட அண்மையில கூட ஒரு டிவில கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேசுனாங்க, தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சியா வந்து அத்தனைக்கும் ஆசைப்படுன்றாரு. இது ரெண்டுமே நம்மளுக்கு முரணா இருக்குது. அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு ஒருத்தர் சொல்றாரு, பௌத்தம் வந்து ஆசையை விட்டொழிக்க சொல்லுது. இங்கேயும் வள்ளுவர் வந்து அதான் சொல்றாரு, ஆசையை வந்து விடணும் அப்படிங்கிற. அந்த ஆசை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுமா, அப்படிப்பட்ட அந்த ஆசை இருந்தா நம்ம வந்து ஒரு 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 துன்பத்துல போய் நம்மளை தள்ளிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த நல்குறவு அப்படிங்கிறது, இந்த வறுமைங்கிறது ஒரு குடும்பத்துல இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஒரு பழமையான ஒரு ரொம்ப செல்வத்தோட இருந்திருப்பாங்க. அந்த செல்வத்தோட இருக்கிறவங்க இந்த குடும்பத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வறுமையில வறுமையில அப்படியே போயிடும். அது ஏதாவது அவங்களுடைய ஏதோ ஒரு ஒரு பொறுப்பட்ட தன்மையா இல்ல வேற ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு வந்து ஒரு கீழே இறங்கிடுவாங்க. அப்ப இதை நம்மோட வந்து சில நம்ம ஊர்கள்ல சொல்லுவாங்க, இது பாரு வாழ்ந்துகிட்ட குடும்பமோட சொல்லுவாங்க, ஒரு காலத்துல அப்படி இருந்தா இன்னைக்கு இப்படி ஆயிட்டமே. அப்ப அதெல்லாம் வந்து
ஒரு நல்குறவை வந்து எந்த அளவுக்கு அவர் வள்ளுவர் வந்து வகுத்து சொல்றாரு பாருங்க. அது வந்து ஒரு குடிப்பெருமையே வந்து ஒரு குடிய பண்பையும் அதோடைய பெருமையை வந்து சிதைச்சிருன்றாரு. அடுத்த குறள் பாத்தீங்கன்னா 4வது குறள் இப்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வதருங்கிறார். இந்த வறுமைங்கிறது ஒரு எப்படிப்பட்ட வந்து அது வந்து ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க கூட இந்த வறுமை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நல்ல பண்போடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல சொல்லோட பேசக்கூடிய ஆட்களுக்கும் கூட திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த நல்ல வார்த்தைகள் கூட வராம ஒரு வேற வார்த்தைகள்லாம் வந்துடும் அப்படிங்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு அவரை நுணுகி அதை பார்த்திருக்காரு வள்ளுவர் வந்து பார்த்துக்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப கையில வந்து பணம் இல்லைனாக்கா ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடும். இப்ப உதாரணத்துக்கு எங்க ஊர்ல ஒருத்தர் வந்து ஒரு பெரியவர் இருந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா சீட்டாடுற பழக்கம் உண்டு. கையில வந்து அவரு வந்து வெற்றி பெறும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் அப்படியே மகிழ்ச்சியா இருப்பார். காசு சேரும்போது சேர்க்கணும் அந்த சேர்க்கிறது சொல்லுவாங்க, வெற்றிங்கிறது சேர்க்கிறதுன்னு சொல்லுவோம் வட்டார வழக்குல. அதை வெற்றி பெறும்போது அதை அவருக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அதே அவர் வந்து அந்த தோல்வி ஆயிடுச்சுன்னா அவர் ஆளே மாறி போயிடுவார். பார்த்தா வீட்டுல வந்து மனைவியோடையும் பிள்ளைகளோடையும் அப்படியே எரிச்சல் சண்டை அந்த அந்த அப்படியே பிரச்சனை அந்த குடும்பத்துல வந்து பெரிய பிரச்சனை உண்டு பண்ணும். அந்த மாதிரி நான் நேரில் எங்க ஊர்ல ஒருத்தரை நான் பார்த்திருக்கிறேன். அவர் எந்த நேரமும் சண்டையாவே இருக்கும். போய் வந்து முட்டியை போய் பார்ப்பாரு, ஏதாவது நெல் இருக்கா, வேற வேற ஏதாவது இருக்கா, அது போய் கடையில வித்தாவது அந்த காசு ஆக்கி மறுபடியும் போய் விளையாடணும் அப்படிங்கிற அந்த இது. அப்போ இந்த என்ன சொல்றது, அந்த ஒரு வறுமை நான் வந்துருச்சுன்னா வீட்டுல இருக்க யாரையும் வந்து மதிக்க வராது. அது பாட்டுக்கு வார்த்தைகளை பேசுற மாதிரி வந்துடும். அதையும் வந்து இங்க வள்ளுவர் வந்து சொல்றாரு பாருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 5வது குறள்ல பாத்தீங்கன்னா நல்குறவு என்னும் இடும்பையுள் பல்குறை துன்பங்கள் சென்று படுங்கிறார். இந்த உலகத்துல நமக்கு வந்து என்னென்ன வகையிலாம் துன்பம் ஏற்படுமோ பல வகையில துன்பம் ஏற்படும். சிலருக்கு வந்து கல்யாணம் ஆகலைன்னு ஒரு பிரச்சனையா இருக்கலாம், திருமணம் ஆகலையே இன்ன வரைக்கும் வயசாயிடுச்சே இன்னும் நமக்கு திருமணம் இல்லை, அது காரணம் வந்து பொருளாதார பின்னடைவா இருக்கலாம். சிலருக்கு வந்து பொருளாதாரம் இருக்கும், பொருளாதாரம் இருந்தாலும் வந்து ஒரு பொண்ணு சரியான அமையில கிடைக்கலன்னு சொல்லி அந்த மாதிரி சில வருத்தத்தோடு இருக்கிறவங்க இருக்கு. இப்ப வந்து உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருமாள் முருகனுடைய கங்கன்ங்கிற ஒரு நாவல் பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு திருமணமாகாத ஒருத்தரை வந்து பேசும் இந்த நாவல். அது மிகப்பெரிய ஒரு வலியை நம்மளுக்கு கொடுக்கும், அந்த துன்பத்தை கொடுக்கும். நம்ம நாவல் முழுக்க நம்மளுக்கு ஒரு பெரிய வலியை கொடுக்கும். ஒருத்தர் வந்து இவ்வளவு வயதாகி ஆகியும் வந்து ஏன் திருமணம் ஆகல அப்படிங்கிறது அந்த நாவல் சொல்லும். ஆனா வசதி எல்லாமே இருக்குது, வசதிகள் இருந்தும் திருமணம் ஆகல ஏன் அப்படிங்கிற மாதிரி. அங்க வந்து நல்குறவை வந்து அங்க நம்ம பார்க்க முடியல. அது பின்னால வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறை சூழல் எப்படியோ. ஆனா இங்க பாக்குறப்போ வந்து மனிதன் வந்து ஒருத்தனுக்கு வந்து வறுமைன்னு வந்துட்டா அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த துன்பம் பெரிய அளவுல இருக்குங்கிறத வள்ளுவர் இங்க சுட்டி காட்டுறாரு. அடுத்தது 6வது குறள் பாத்தீங்கன்னா நற்பொருள் நன்கு உணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடுங்கிறார். அதாவது ஒரு ஒரு பல நூல்கள் நம்ம படிக்கிறோம். இப்போ ஒரு இடத்துல நம்ம நிறைய நூல்கள் படிச்சிருப்போம், நிறைய சிந்தனை இருக்கும். ஆனா ஒரு இடத்துல வந்து நம்ம பாத்தீங்கன்னா சொன்னோம்னா அந்த சிந்தனையை அவருக்கு சொன்னோம்னா அதை வந்து அவங்க சிந்தனை அந்த கருத்தை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அது காரணம் நம்ம வந்து அது இங்க என்ன சொல்றாருன்னா அது வள்ளுவர் வந்து அது நல்குறவுங்கிற சொல்றாரு. நல்குறவு இருந்தா ஒரு இடத்துல நம்ம வந்து சொல்ற கருத்து கூட வந்து ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப உதாரணமா சொன்னோம்னாக்கா ஒருத்தர் ஒரு பொது இடத்துல பேசுறப்போ ஒருத்தன் வந்து இந்த அறிவானவன் ஒருத்தன் கருத்தை பேசினான்னா அவன் வறுமையோட வாழ்றவன் ஒருத்தன் வந்து ஒரு கருத்து சொன்னானா ஒடா வந்து செல்லா காசு பயல நீ என்னடா பெருசா கருத்து சொல்ல வந்துட்ட அப்படிம்பாங்க. இப்ப இதை வந்து ஏழைன்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஏழையின் சொல் வந்து அம்பலத்துல ஏறாதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம இந்த குறளோட நம்ம பார்க்கலாம். அதே போல வந்து இன்னொரு சொல்லு சொல்லுவாங்க, ஏழை சொல்லியா எற புண்ணி கேட்கும். இந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னாக்கா நம்ம அந்த நல்குறவு அந்த ஏழை அந்த அந்த இன்மையை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை உணர வைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு அந்த வள்ளுவர் வந்து நம்மளை எப்படியெல்லாம் நம்ம சிந்திக்க வைக்கிறாரு அப்படிங்கறது நம்ம இந்த சமுதாயத்துல இருந்து அவர் அங்க எடுத்து நம்ம வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. இப்படி வந்து ஒரு இடத்துல எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு வறுமைன்னு ஒண்ணு வந்துட்டா ஒரு ஏழையா இருக்கிறவங்க ஒரு கருத்தை சொன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இதை வந்து பரிமளர் கூட என்ன சொல்றாருன்னா பரிமளர் வந்து தூய்க்க முடியாத நிலைங்கிறாரு. இந்த ஏழைங்கிற சொல்லு வறுமைங்கிற சொல்லு வந்து தூய்க்க முடியாத நிலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் கொடுக்குறாரு பரிமளர். அடுத்த 7வது குறள் அறஞ்சாரா நல்குறவு
ஈன்ற தாயானும் பிறன் போல் நோக்கப்படுமா. நம்ம வந்து பொதுவா எல்லாருக்குமே வந்து தாயினாக்கா அவ்வளவு அன்பானவங்க நம்ம எல்லாருமே நம்ம நினைப்போம். ஐயா சத்தம் எல்லாருக்கும் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஐயா சத்தம் கேட்கல கேட்கல, குரல் ஐயா கேட்கல. கேட்கல ஐயா கேக்குது ஐயா, கேக்குது ஐயா, பேசுறது கேக்குதா? கேக்குது ஐயா, கேக்குது ஐயா. யாருக்கு கேட்கல? அவர் பேசுறது கேட்கல. ராஜபாளையம் சிவசுப்ரமணியன் கேட்கல. ஐயா வேற யாருக்கும் கேக்குதா? செங்கை கிருஷ்ணன் செங்கை கேட்கல. கிருஷ்ணனும் கேட்கல. ஐயா கேட்கல ஐயா. ஏன் எங்களுக்கு கேக்குதுங்க? ரவி கேக்குதாடா? எங்களுக்கு நல்லா கேக்குது. கேக்குது. பேச சொல்லுங்க. இங்க நல்லா கேக்குது, எங்களுக்கு நல்லா கேக்குது. நீங்க பேசுங்க பேராசிரியர். பேசுங்க தோழர். கேக்குது. அங்க இணைய பிரச்சனை இருக்கும். கேக்குது. நாகராஜன் ஐயா பேசுங்க, பேசுங்க. ஐயா கேக்குதா? பேசுங்க, கேக்குது. பேசுங்க. ஐயா கேக்குது, ஏன் பேசுங்க. இப்ப ஐயா கேக்குதா? கேக்குது, கேக்குது, பேசுங்க. பேசலாமா? நான் பேசுங்க. ஐயா, சரிங்க ஐயா சரிங்க. ஐயா இப்ப சத்தம் சரிங்க, கேக்குது. சரிங்க. சத்தம் கேக்குது. அறஞ்சாரா நல்குறவு ஈன்ற தாயானும் பிறன் போல் நோக்கப்படும். இந்த குறள்ல வந்து நம்ம வந்து பல வகையா நம்ம சிந்திக்க வைக்குது. புறநானூறுல ஒரு பாட்டு, ஈன்று புறந்தறுதல் தாய்க்கு கடனே, அவனை வந்து சான்று நாக்குதல் தந்தை கடனேங்கிறது நம்ம படிச்சிருப்போம். இங்க வந்து பார்த்தோம்னா தாய் வந்து கூட நம்ம பெற்ற தாயை விட ஒரு பொருள் வந்து சேர்க்கலைன்னா, இல்ல வந்து நம்ம ஒரு உழைப்புல வந்து கொண்டு வந்து ஒரு பணமோ ஏதோ ஒண்ணு சேர்க்கலைன்னா நம்ம தாயை கூட மதிக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அத வந்து வேற்று கிரகவாசியா மாற்றான் தாய் பிள்ளையாவோ இல்ல வேற ஒரு ஆளாக நம்மளை வந்து மதிப்பா அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த வள்ளுவர் வந்து இப்படி சொல்றாருன்னா நமக்கு எவ்வளவுக்கு நம்மள ஒரு 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 தூண்டுகோலா வந்து அவர் சொல்றாருன்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்ம வந்து சோம்பேறி, இந்த இடத்துல நம்ம வந்து சோம்பேறி இருக்கக்கூடாது, உழைக்கணுங்கிற மாதிரி நம்ம அந்த பொருள் எடுத்துக்கலாம்னு தான் நினைக்கிறேன். அதான் அது என்ன அறஞ்சாரா நல்குறவுன்னா நம்ம அதை பார்க்க வேண்டியது. அறஞ்சாரா நல்குறவுன்னா இது நான் யோசிச்சு பார்த்தா இது என்ன அறஞ்சாரா நல்குறவுங்கிறாரு. அது என்ன அறஞ்சாரா நல்குறவு? அதாவது நான் எப்படி நான் அதை பாக்குறேன்னா, ஒருவேளை வந்து அவன் வந்து திருடாம ஒரு இடத்துல போய் திருடாம, ஒரு கொள்ளடிக்காம, ஏமாத்தாம, மற்றவங்க ஏமாத்தி காசு வாங்காம, இன்னைக்கெல்லாம் நம்ம நிறைய இடங்களை பாக்குறப்போ ஏமாத்தி காசு வாங்குற ஆளு தான் இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல பாக்குறோம். அவன் பல வகையில ஏமாத்தி ஒரு பொருளை கொடுத்து இந்த பொருள் அப்படி இப்படின்னு சொல்லி கண் சிமின்ற நேரத்துல ஏமாத்தி காசு வாங்கிட்டுவான். அப்படி நம்ம சமுதாயத்துல பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல வந்து அறஞ்சாரா நல்குறவு எதை சொல்றாரு அப்படிங்கிறது எனக்கும் கொஞ்சம் பிடிபடல. ஆனா அதோடைய பொருளை பாக்குறப்போ, அறத்தோடு பொருந்தாத வறுமை அப்படிங்கிற ஒருவனுக்கு இருந்துச்சுன்னா, தான் பெற்ற தாயானாலும் சரி, அவன் வந்து ஒரு அயலான போலதான் நம்மளை வந்து பாப்பா, புறக்கணிச்சிருவா அப்படின்னு சொல்றாரு. அடுத்த குறள் பாத்தீங்கன்னா 8வது குறள், இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு. இந்த நிரப்புங்கிறது இங்க நல்குறவு வறுமைங்கிற பொருளை நம்ம எடுத்துக்கலாம். இன்றும் வருவது கொல்லோ, இன்றும்னா நெருநல்ங்கிறதுனா நேற்றுன்னு அர்த்தம். அப்போ இன்றும் அப்படின்னா நேற்று இன்று தொடர்ச்சியா அந்த வறுமைங்கிறது ஒவ்வொரு நாளுமே இருக்குது. இப்ப நம்ம வந்து இங்க வந்து ஒரு காலத்தை வந்து அவர் சொல்றாரு. நம்ம பொதுவா சங்க காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அந்த பழைய காலங்கள்ல இலக்கணங்கள்ல பாத்தீங்கன்னா காலம் 2 வகை உண்டு. அதாவது இறந்த காலம், இறப்பில்லா காலம்னு ரெண்டுமே. அந்த இறப்பில்லா காலத்துக்குள்ள எதிர்காலமும் வந்துடும். இன்னைக்கு நம்ம வந்து முக்காலத்தை சொல்றோம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு சொல்றோம். ஆனா அன்றைய முன்னாடி வந்து முந்தைய காலத்துல பாத்தீங்கன்னா இறந்த காலம், இறப்பில்லா காலம் 2 தான் வரும். அந்த அடிப்படையில இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வறுமைங்கிறது ஒரு மனிதனுக்கு தொடர்ச்சியா இன்று வரைக்கும் இருந்துச்சுன்னா அவனுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கிறார். அந்த அளவுக்கு இந்த வறுமை வந்து மிகப்பெரிய அளவுல துன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாரு. இப்போ எனக்கு இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா, இந்த வாரம் நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும். கடந்த ஆண்டெல்லாம் ஒவ்வொரு ஆண்டு நம்ம வந்து இந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த எண்ணம் வரும். பணம் கட்டணுமே, அப்புறம் அடுத்து வந்து வீட்டுக்கு தேவையானதுமே, மருத்துவத்துக்கு செலவு, இந்த மாதிரி. இப்போ ஒரு மனிதனுக்கு வருமானத்தை விட செலவு அதிகமா வரும்போது
அந்த செலவு ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து வரையறுத்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்படி ஒரு தொடர்ச்சியா ஒரு மனிதனுக்கு வந்து இந்த வறுமை இருந்தா எந்த அளவுக்கு அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கறத நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. ஆஹ் அடுத்த குறள் பாத்தீங்கன்னா 9வது குறள் வந்து நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது. அதாவது ஒரு ஒரு நெருப்பு வந்து எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னா அந்த நமக்கு ஒரு நெருப்பை வந்து சுட்டா நமக்கு தெரியும், இந்த நெருப்பு வந்து நம்மளை வந்து சுட்ட உடனே வலிக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனா அந்த வறுமைங்கிறது அந்த நெருப்பை விட ரொம்ப கொடுமையானதுங்கிறார். ஒரு நெருப்புல கூட நம்ம படுத்து தூங்கிடலாம், அது கூட நம்மளுக்கு ஒரு பெரிய வலியை தராது. ஆனா அந்த நல்குறவுங்கிறது அதை விட மிக கொடுமையானது, ரொம்ப வலியானதுங்கிறாரு. அடிக்கடி சொல்லுவான் வந்து ஏன்டா வெந்த பொண்ணு, நம்ம ஒரு வழியில இருப்போம், திடீர்னு ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு விஷயத்த, அந்த ஏற்கனவே நம்ம இருக்கிற வருஷத்துல இருக்கிறோம், திருப்பி ஒரு விஷயம் சொல்லும்போது ஏன்டா அப்படி வெந்த பொண்ணுல வேல் பாய்ச்சறேன்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம யோசிக்க வைக்குது. அடுத்தது கடைசி குறள், இந்த இந்த 9 குறளும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வள்ளுவர் வந்து என்ன செய்யறாருன்னா, ஒரு நல்குறவு, ஒரு வறுமைன்னா என்னென்ன மாதிரி எந்தெந்த வகையிலாம் நம்மளை வந்து துன்பத்தை ஏற்படுத்தும், இந்த சமுதாயம் நம்ம எப்படி பார்க்கும், நம்ம பெற்ற தாய் கூட எப்படி புறக்கணிக்கும், இப்படி எல்லாம் சொல்லி வரக்கூடிய இந்த வள்ளுவர் வந்து இந்த இறுதி அதிகாரத்துலதான் ஒரு 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 தீர்வை கொடுக்குறாரோ அப்படின்னு நமக்கு தோணுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப துப்புரவு இல்லார் துவர துறவாமை உப்பிற்கும் காடிற்கும் கூற்று. இங்க வந்து பாத்தீங்கன்னா துவர துறவாமைங்கிறாரு. இந்த இந்த ரெண்டு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அது என்ன துவர துறவாமை, அதாவது நம்ம வந்து என்ன ஆசையை விட்டொழிக்கணுங்கிறோம், இந்த துன்பத்தை நம்ம போக்கணும்னா ஒரே வழி என்னன்னா முற்றுமே திறந்துருன்றாரு. எதையும் ஆசைப்படாத, எதையும் நினைக்காத, முற்றிலும் திறந்துரு அப்படிங்கிறாரு. அப்படி முற்றிலும் திறந்துட்டா அவன் வந்து ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தீர்வு சொல்றாரு. ஆனா அது எந்த அளவுக்கு நமக்கு சாத்தியம் கேட்கலையே, பேசுறது கேட்கல. ஐயா கேட்கல, பேசுறது எனக்கு கேக்குது. கேக்குதா? ஐயா கேட்கலையா? கேக்குது 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 கேக்குது. என்னன்னு தெரியல, இணையம் ஒரு சில இடங்கள்ல, இப்ப உதாரணம், ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப ஜிபே கூட பண்ணினேன், நெட்டு அதாவது சர்வர் பிஸின்னு வருது. அது ஒரு சில இடங்கள்ல நெட் அடிக்கடி இந்த மாதிரி கட்டாயி போய் வருதுங்க. ஆமா ஆமா பார்த்தேன். அது நிறைய இடங்கள்ல இப்ப பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரு ஒரு 10 நிமிஷமா அந்த ப்ராப்ளம் இருக்கு. நீங்க பேசுங்க. 10வது குறள்ல வந்து நம்மள ரொம்ப சிந்திக்க வைக்கிறது. கேக்குதாங்க? கேட்குது கேட்குது. அத வந்து இந்த இந்த நல்குறவுங்கிறத வந்து அவர் எப்படி கடைசி இறுதியா சொல்றாருன்னு சொன்னா, இந்த நல்குறைய வலிமையை ஒரு வழியை வந்து எந்த அளவுக்கு வந்து உணர்த்த முடியுமோ அந்த இறுதி இதுல சொல்றாரு. அதாவது நம்ம வீட்டுல வறுமை இருக்குன்னா வந்து பக்கத்து வீட்டுல கூட போய் நம்ம வந்து நம்மகிட்ட உதவி இல்லைன்னா பக்கத்து வீட்டுல தானே போய் கேட்க வேண்டியிருக்கோம். அப்ப பக்கத்து வீட்டுல வந்து ஒரு நாள் கேட்கலாம், 2 நாள் கேட்கலாம், ஐயா வந்து ஏதாவது உணவு கொடுங்க, எங்களுக்கு வந்து உப்பு இல்லை, எங்களுக்கு வந்து இது மிளகா பொடி இல்லை அப்படின்னு கேட்கலாம். ஒரு 2 நாள் கேட்கலாம், ஒரு 3 நாள் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டா என்ன ஆகும், அந்த பக்கத்துல இருக்கிற நம்மளை பாக்குறப்ப என்ன ஒரு பெரிய ஒரு யமனா தான் பார்ப்பான், யாரா வந்துட்டா வேற வழி இல்லை அவனுக்கு அப்படின்னு. நம்ம அந்த அளவுக்கு ஒரு இழிவான ஒரு பார்வையிலும் நம்ம ஒரு இழிவாக பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாயிடுவோம். அப்ப இந்த மாதிரி நம்ம ஆகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் திறந்துடணும் அப்படிங்கிறாரு. இதுதான் அந்த இறுதியில சொல்லக்கூடிய அந்த கருத்தாக வள்ளுவர் சொல்றாரு. ஆனா வந்து சில எந்த வேலையும் செய்யாம வீட்டுல இருந்தோம்னா, வீட்டுல எல்லாம் சில நேரம் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டான் தண்டச்சோறு அப்படிம்பாங்க. ஒரு வேலையும் செய்யாம வருமானம் இல்லாம சும்மா வந்து 3 நேரம் சாப்பிட்டு 2 நேரம் சாப்பிட்டு இருந்து ஊரை சுத்திட்டு இருப்பாங்க. ஐயா கேட்கல? ஐயா கேக்குது, நீங்க பேசுங்க பேசுங்க பேசுங்க, கேக்குது. தண்டச்சோறு போட தண்டை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்படி இந்த நல்குறவுங்கிறது நான் படிக்கும்போது எனக்கு உண்மையிலே ஒரு 10 குறளையும் படிக்கிறப்போ எனக்கு வந்து பல ஒரு சம்பவங்கள்லாம் எனக்கு நினைவுல வந்துச்சு. நான் வந்து சிறு வயதுல வந்து ஊர்ல ஒரு கலவரம் நடந்தது. அந்த கலவரம் நடந்ததுல ஊரை பிரிஞ்சு எல்லாம் சிறு வயதுல அங்கங்க ஓடிட்டோம். அப்போ அந்த ஓடும்போது பாத்தீங்கன்னா உணவுக்கும் இருக்கிற இருப்பிடத்துக்கும் ரொம்ப அலைஞ்சிட்டோம். 1999 97 99 அந்த காலகட்டத்துல
ஒரு உணவுக்கெல்லாம் அவ்வளவுக்கு ரொம்ப அலைஞ்சு வேதனைப்பட்டோம். ஏன்னா ஊர்ல வந்து ஒரு பிரச்சனை, எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. எனக்கு மிக ரொம்ப இந்த படிக்கிறப்பெல்லாம் எனக்கு அந்த வலியை கொடுத்துச்சு. எப்படி நம்ம அந்த வயசுலாம் கஷ்டப்பட்டோமே அப்படின்னு. அப்போ வந்து நான் வந்து 7வது படிக்கிற போது, அப்ப 7வது படிச்சிட்டு இருந்தேன். மேலூர் பக்கத்துல கருங்கால்குடின்னு அந்த ஒரு ஊர்ல. அப்போ கம்பூர் தான் எங்க அம்மா பிறந்த ஊரு. அந்த ஊர்ல நான் இருந்துகிட்டு நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வருவேன். அப்ப வந்து ஒரு வெள்ளை சட்டை, அந்த காக்கி டவுசர் தான் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு மஞ்சள் பைய தூக்கிட்டு ஓடிடுறது. அப்போ வந்து பஸ்ஸுக்கு போறது கூட காசு இருக்காது. அப்போ பாத்தீங்கன்னா இந்த லாரி ஒண்ணு அங்க வந்து இந்த கல்குவாரி நடக்கும். இந்த வண்டியில வந்து எல்லாமே சல்லி உடைச்சு கொண்டுட்டு போவாங்க. நிறைய வண்டி இருக்கு. அந்த பிஆர்பி இந்த மாதிரி வண்டி எல்லாம் போகும். அதுல நாங்க என்ன பண்றதுன்னா, இங்க இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு அந்த லாரி பின்னாடி ஓடிட்டு போயிடுவேன் பள்ளிக்கூடத்துக்கு. இப்படி எல்லாம் போயிட்டு வந்த ஒரு காலத்தெல்லாம் எனக்கு வந்து இந்த குரல் எல்லாம் படிக்கிறப்போ எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி வந்து வள்ளுவரும் வந்து பேசிக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. எல்லாரையும் சொன்னேன், இப்ப எனக்கு கேட்கல. இப்ப உங்களுக்கு கேட்கலையா? பேராசிரியரே, நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசுறது ஐயா 2 பேரும் பேசுறது கேக்குது. ஐயா கேக்குதா? உங்களுக்கு கேக்குதுங்க. யாருக்கோ கேட்டா சரி, ஆனா எனக்கு இப்ப கேட்கல. அந்த தடங்கள் வந்து எங்க பகுதிக்கு வந்திருக்கு. இப்பதான் சிவகங்கை மாவட்டத்தை கடந்து போகுது, அதனால எனக்கு கேட்கல. விருதுநகர் மாவட்டத்துக்கு தானா? இல்ல, அடுத்து விருதுநகர் மாவட்டம் தானா? சிவகங்கை மாவட்டத்தை கடந்து விருதுநகர் மாவட்டமா? எனவே வந்து இந்த வறியவனுடைய வாழ்க்கை உருகி இந்த உணர்வோடு வறுமையின் கொடுமையை புலப்படுத்துகிறார் என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. இந்த வறுமை உண்டாவதற்கு காரணங்களையும் தீர்வுகளையும். ஐயா கேக்குதா? கேக்குதுங்க, நீங்க பேசுங்க. நீக்குவதற்கான தீர்வுகள் இந்த அதிகாரத்துல நம்ம அவ்வளவா பார்க்க முடியல. ஆனா நம்ம வந்து இந்த ஒட்டுமொத்தமான திருக்குறள்ல வந்து கருத்தியல் நிலையிலையும் உலக நிலையிலையும் வைத்து சில குறள்களை நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி பாக்குறப்போ இந்த உலக இயற்கையானது பாத்தீங்கன்னா, ஆக்கமும் கேடும் இந்த உலகத்தில் இயல்பானவைதான் அப்படிங்கிறத இதே வள்ளுவர் சொல்றாரு. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கேடாமை சான்றோர்க்கு அணி. இதை வந்து நடுவுநிலைமையில வந்து சொல்றாரு. இதெல்லாம் வந்து ஒரு உலக இயற்கையானதுதான். இதெல்லாம் வந்து நல்லுறவு வறுமைன்னா நம்ம ஏத்துக்கிட்டு வாழ வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை இன்னொரு குறள்ல அவரு நடுவு நிலைமையில சொல்றதை நம்ம பாக்குறோம். அதே போல பாத்தீங்கன்னா, ஊழ்ங்கிற அதிகாரத்துல ஊழி பெருவழி ஆகுல, இந்த கைப்பொருள் வந்து கைப்பொருள் இல்லைன்னா இந்த வறுமையை வந்து அடையவன். இந்த வறுமை இருக்கிறது வந்து அடைஞ்சே, இந்த வறுமை இருந்துதான் ஆகும், அதுக்கெல்லாம் நம்ம கடந்துதான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஊழ்ங்கிற அதிகாரத்திலையும் பேசுவாரு. அதே போல பாத்தீங்கன்னா, இந்த நல்லுறவு இந்த வறுமை ஏன் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு வான் சிறப்புல வந்து சொல்லியிருப்பாரு. மழையின்மை ஒரு காரணம்னு சொல்லுவாரு. மழை பெஞ்சாத்தானே நம்ம வந்து விவசாயம் செய்ய முடியும், வருமானத்தை பெருக்க முடியும். ஐயா நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேங்க. 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். கேக்குதா? இப்படியாக அந்த வறுமையை வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. வெவ்வேறு இடங்களில் வள்ளுவர் சொல்றாரு, நம்ம வந்து கல்லுண்ணல், சூதாடல், இந்த பொருள் பெண்டினால தொடர்பு ஏற்படுறதுனால வந்து நம்மளுடைய பொருளாதாரம் வந்து போயிருது. இப்படிதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இறுதியா வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு தீர்வு என்னன்னா, முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். இதை வந்து நம்ம இந்த குறளை வந்து ஆழ்வினை உடைமையில நம்ம பார்க்கணும். எதுவுமே நம்ம முயற்சி செய்ய அப்படின்றாரு. அது ஒரு தீர்வை நம்ம சொல்றாரு. இந்த நல்லுறவுக்கு வறுமை அப்படின்னா முயற்சி செஞ்சுட்டே இரு, வேலை செய், சம்பாரி அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கலாம். இதே வந்து நம்ம அந்த வறுமையை வந்து நினைச்சு நம்ம பாரதி என்ன சொல்றாரு, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அளித்திருவுங்கிறாரு. நம்மலாம் வந்து இன்னைக்கு உலக வறுமை ஒழிப்பு தினத்தை வந்து அக்டோபர் 17 கொண்டாடுறோம். ஐக்கிய நாடு சபை சொல்லி நம்ம கொண்டாடுறோம். அதே போல இந்த கொரோனாவில் பாத்தீங்கன்னா 8 இருந்து 11 கோடி மக்கள் வந்து இந்த வறுமையில தள்ளப்பட்டிருக்காங்க. இப்படி நம்ம பாக்குறோம். அன்னதானம் செய்யறாங்க, பிறந்த நாளுக்கு அன்னதானம் செய்யறாங்க. இப்படியான ஒரு வறுமையில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த குறள் வழியாக நம்ம வந்து உணர வேண்டியது இருக்குது. ஐயா இறுதியா ஒரு கவிதை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு கவிதை படிச்சேன்.
அந்த கவிதையை பார்த்தீங்கன்னா அதை ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். 2017 ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, இதயம் விஜய்ங்கிற ஒருத்தர். அந்த தலைப்பே வந்து இளமையில் வறுமைங்கிறதா. எண்ணெய் தேய்க்காது கருமை மறையும் நிறத்துடன் சிற்றுண்ட தலைமுடி, கண்களோ ஏக்கத்தின் பார்வையிலே தண்ணீரும் வற்றி காய்ந்த சோலையாய், கன்னங்களின் இரு பக்கமும் சிரிக்காமலே ஆழமான துளிகள், எழுந்திட முடியாமல் கால்கள் இரண்டும் தள்ளாட நெஞ்சின் எலும்புகளோ என்னை எண்ணிக்கொள் என்றே எழுந்து முன்னிக்கிறது. எலும்பும் உள்ளோடும் செங்குருதியுமே உடலின் மொத்த எடை என்று காட்டுகிறது. வாய்க்கு வந்த பூட்டால் பள்ளம் போன்று உடம்போடு ஒட்டி கொண்ட வயிறோ பசியால் சத்தம் போடுகிறது. உணவு குழலோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் மூச்சு குழலோ முற்றிலும் முடங்கிட துடிக்கிறது ஏழை சிறுவனுக்கு. ஐயா, நன்றி ஐயா. ஐயா கேக்குதா? இப்பதான் கேக்குதுயா. கேக்குதான்னு கேட்டது, கேக்குதியா அப்படிங்கிறது இப்பதான் கேட்டுச்சு. எனக்கு ஒரு 10 நிமிஷமா கேட்கல. இங்க ரொம்ப டவர் பிரச்சனை. இல்ல, நான் தான் சொல்லிட்டேன். அப்ப அடுத்து விருந்தினருக்கு தான் பயப்பட வேண்டாம். ஐயா ஐயா, அந்த ஒரு கவிதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். கடைசி எங்க விட்டேன்? சொல்லுங்க. கடைசி எங்க விட்டேன்? தெரியல, நான் 10 நிமிஷமா கேட்கல. கடைசியா கேட்டவங்க சொல்லுங்க. மகாராஜன் ஐயா, நீங்க சொல்லுங்க. ஐயா, நான் என்ன பண்றது? நான் வந்து சரி, ஆரம்பிங்க. சொல்லுங்க சொல்லுங்க. 10வது இறுதி குரல் சொன்னது கிடைச்சா? ஐயா சவுண்ட் கேட்கல. ஐயா, அது வந்து கடைசி ஒரு 10 நிமிஷமா சவுண்ட் கேட்கல. ஐயோ இல்ல, மத்தவங்களுக்கு கேட்டுச்சா? நல்லாவே கேட்டது. பேராசிரியரே, இல்ல, நல்லா கேட்டது. கேட்டுச்சா? எனக்கு நல்லா கடைசி வரைக்கும் எனக்கு நல்லா தோழர், கேட்டுச்சு. எனக்கு சரி, எனக்கு நல்லா பேசுங்க. கேக்குது. இந்த எனக்கு நல்லா கடைசியா கேக்குது. கேட்டத சொல்லுங்க சாத்தூராரே. கேக்குது, எனக்கு நல்லா செங்கல்பட்டு கேக்குது. கேட்டுச்சு. ஐயா கருமுருகன், ஆ. எங்களுக்கு நல்லா கேக்குது. ஐயா, நானும் எப்படியும் வந்து போன் கையில இங்கிட்டு மாத்தி டவர் கிடைக்கிற பக்கம்லாம் வச்சுதான் பாக்குறேன். வச்சுதான் பாக்குறேன். சரி ஐயா, இணையம் பேசுங்க. நம்மோட முடிங்க. மணியாச்சு. முடிங்க. விளையாடுது இணையம் நம்மோடு விளையாடுது. ஐயா, வந்து நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து வந்து பின்னூட்டம் நிறைய பேர் கொடுப்பாங்க. முடிச்சுக்கிறேன். அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. முற்றோதல் செய்த மாணவி வள்ளி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. அவளோடு இந்த எங்களுக்கும் சொல்லக்கூடாது, எனக்கு ஒரு 10 நிமிடம் ஏமாற்றத்தை தந்தது. அது ஒண்ணுதான். மிக்க மகிழ்ச்சி. வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிறேன். நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள். பேரன்பு கொண்ட தோழமைகளுக்கு வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது. அன்பான தோழர்களே, முற்றோதல் செய்த அன்பு மகள் வள்ளிக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். சும்மா கடன்னு மழை பெய்ஞ்ச மாதிரி அருமையா தெள்ளிய தமிழில் இனிமையாக கூறிவிட்டார்கள். அதே போல விட்டு விட்டு மழை பெய்வது போல ஐயா நாகராஜன் அவர்கள் மிக அருமையாக சொல்லி தொடக்கத்திலே சொன்னார்கள். இடையில கொஞ்சம் நமக்கு இந்த மின்தடை வந்த மாதிரி இணைய வழி தடை ஏற்பட்டது. கடைசியில ஒரு அருமையான கவிதையும் சொல்லி முடிச்சிருக்காரு. சிறப்பான முறையில இந்த நல்குறவு என்கிற வறுமை, அதனுடைய சமூக பின்னணி, அது தோன்றிய காலம், சங்கம் அறிவிய காலத்திலே இந்த அற இலக்கியங்கள் ஏன் தோன்றின என்ற காரணத்தை எல்லாம், வரலாற்று காரணத்தை எல்லாம் மிக அருமையான வாழ்வியல் நிகழ்வுகளோடு தொடர்புபடுத்தி ஒரு நல்ல சமூக பார்வையோடு இந்த வறுமை என்கிற, இந்த நல்குறவு என்கிற அதிகாரத்தை ஒரு நச்சு நிறைந்த நச்சுத்தன்மையுடைய பாம்பை நல்ல பாம்பு என்று சொல்வது போல, கருப்பாட்டை வெள்ளாடு என்று சொல்வது போல, தீய வறுமையை, கொடிய வறுமையை, துன்பம் தரும் வறுமையை நல்குறவு நல்குறவுன்ற பேரால சொல்றோம், சொல்லப்படுகிறது. இந்த நல்குறவு என்ற அதிகாரம்
மிக முக்கியமானது ஒரு அதிகாரம். வறுமை என்பதை மண்மிசை மாய்ப்பேன் நான் பாரதி. அதான் வள்ளுவர் காலத்துல மண்மிசை மாய்க்கக்கூடிய வழியெல்லாம் கண்டுபிடிக்கல. ஒரு வறுமையினுடைய கோர முகத்தை இலக்கியத்தின் மூலம் அம்பலப்படுத்தி இருக்கிறார் வள்ளுவர். இந்த வறுமை என்னென்னலாம் செய்யும். ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவனை மோசமான சொற்களை பேச வைக்கும் இந்த வறுமை. இந்த வறுமை அறத்தை விட்டு அகலச் செய்யும். மனித பண்புகளை சீரழிக்கும். குடும்பத்தை சீரழிக்கும். சமூகத்தை சீரழிக்கும். இது மிகப்பெரிய கொடுமை. கொடுமை கொடுமை வறுமை கொடிது. கொடிது கொடிது வறுமை கொடிது. அதனினும் கொடிது இளமையில் வறுமை. வறுமை ரொம்ப மோசமானது. முதல்ல இந்த சொற்பொருள் பின்வரு நிலை அணியில ஒரே சொல்ல வச்சு விளையாடலாம் பாருங்க வள்ளுவன். இன்மையின் இன்னாதது யாதெனின், இன்மையின் இன்னாதது யாதெனின், இன்மையின் இன்மையே இன்னாதது. வறுமையை விட துன்பம் தரக்கூடியது கொடியது எது என்று கேட்டால் வறுமையை விட துன்பம் தரக்கூடியது வறுமையே. இதை விட எப்படி விளக்க முடியும்? என்ன சொல்லாற்றலோடு ஒரே சொல்ல வைத்துக்கொண்டு இந்த குறளில் வறுமையினுடைய கொடுமையை, வறுமையினுடைய துன்பத்தை, வறுமையினுடைய கோர முகத்தை நமக்கு எடுப்பிலேயே காட்டி விடுகிறான் வள்ளுவ பெருந்தகை. பாவின்னு திட்டுறான். சே, இந்த வறுமை என்கிற ஒரு பாவி நிகழ்காலத்திலும் வருகிறான், வருங்காலத்திலும் தொடர்ந்து வருகிறான். வறுமைனா வருங்காலங்களிலும் சொல்லலாம். நிகழ்காலத்தில் மட்டுமல்ல வருங்காலங்களிலும் தொந்தரவு தர்றானே, தொடர்ந்து வருகிறானே. இன்று மட்டுமல்ல பின்வரும் காலங்களிலும் தொடர்ந்து வருகிறதே இந்த வறுமை. அது குடும்பத்தினுடைய பழம் பெருமைகள் எல்லாம் சிதைத்து விடும் வறுமை. அது மட்டுமா, தோற்ற பொலிவையும் சிதைத்து விடும். அது ரொம்ப மோசமானது. அது வறுமை ஆசையும் உண்டாக்குது. இங்க ஐயா அருமையா சொன்னாரு, நாகராஜன் ஐயா அருமையா சொன்னாரு. ஆசையே துன்பத்திற்கு காரணம். இந்த வள்ளுவத்தில் பௌத்த கருத்து அழகாக பொதிந்திருக்கிறது. அப்போ ஆசையின் காரணமாகவும் வறுமையை அடைகிறான். இந்த வறுமையை போக்க முடியுமா? போக்க முடியாதுதான் திருக்குறள் முழுவதும் புலம்புகிறது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டிலே ஒருவன் வறுமையை போக்குகிற வழியை கண்டுபிடித்தால் ஒரு ஜெர்மானிய தாடிக்காரன். பாரதி கூட என்ன சொன்னான்? பாரதி அந்த மார்க்சியத்தெல்லாம் படிச்சாரோ படிக்கலையோ, படிச்சிருக்க முடிய வாய்ப்பில்லை. ஆனாலும் வறுமை என்பதை மண்மிசை மாய்ப்பேன். ஆக இவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது வறுமையை ஒழிப்பதற்கு. ஒரு புதிய சமூக அமைப்பில்தான் வறுமையை போக்க முடியும். ஆனால் அந்த வறுமையை அடையாளப்படுத்தி இது எவ்வளவு துன்பம் தருகிறது, இதை போக்க வேண்டும் என்கிற மன நிலைமையையும் மன உணர்வையும் இந்த இலக்கியம் நமக்கு உருவாக்குகிறது. அந்த வகையிலே திருவள்ளுவர் மிக அழகாக ஆழமாக சொல்லுகிறார். ஏடா, நேத்து தான் இந்த வறுமை, இந்த கொடிய வறுமை நேத்து என்னை கொன்று தொலைத்ததே. நிரப்புன்றதுக்கு பசின்னு உரைகாரர்கள் எழுதுகிறார்கள். பேராசிரியர் சிற்பி அவர்கள் நிரப்பு என்பதற்கு பசி என்றார். வறுமையின் காரணமாக வந்த பசி நேற்று வெண்ணை என்று கொண்டு தொலைத்தது, இன்றைக்கும் வருகிறதே, இன்னைக்கும் வருகிறதே, என்னையா கொடுமை. என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. அறம் சாராத நல்குறவு, அறத்திற்கு பொருந்தாத வறுமை. அறத்திற்கு பொருந்தாத இந்த வறுமை பெற்ற தாயை கூட மகனை அதாவது சம்பாதிக்காத மகனை பார்த்து அந்நியனாக கருத வைக்கும். 10 மாதம் சுமந்து கண்ணே மணியே என்று போற்றி வளர்த்த தாயை கூட அந்நியனாக கருத வைக்கக்கூடிய அளவிற்கு கொடுமையானது. நெருப்புன்னா சுடக்கூடியது. அது நம்மளை சுட்டு பொசுக்குது. எவ்வளவு பெரிய துன்பத்தை ஒரு சின்ன விரல்ல நெருப்பு பட்டா கூட அது ஒரு வாரத்துக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. எவ்வளவு துன்பம் தருது.
அப்படிப்பட்ட நெருப்பில் கூட நிம்மதியாக தூங்க முடியும். வறுமையின் காரணமாக கண்ணை மூடவே முடியாது. நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும். நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது. அப்பப்பப்பா, வறுமையை எப்படி இதை விட எப்படி விளக்க முடியும்? கடைசி குரலை முத்தாய்ப்பா அடிக்கிறார் பாருங்க. நாம் இன்பமாக வாழ்வதற்கு தேவையான பொருள்கள் இல்லாத வறுமையாளன் அவன் என்ன செய்வான்? துறவியாக போக வேண்டிய இறைக்கு தள்ளப்படுகிறான். அப்படி போகவில்லை என்றால் அடுத்தவனுடைய உப்புக்கும், காடினா கஞ்சி, உப்புக்கும் கஞ்சிக்கும் ஒரு யமனாக வந்து வாய்ப்பான். தொடக்கத்துல ஒரே சொல்ல வைத்து வறுமையை எவ்வளவு கொடுமையானது, வறுமையை தவிர துன்பம் தரக்கூடியது கொடியது, வறுமையை தவிர வேறு இல்லைன்னு சொல்லிவிட்டு கடைசி குரல்ல என்ன சொன்னார்? பூரா வரிசையா வறுமையினால் கூடிய துன்பங்கள், வறுமையினா என்ன, வறுமையினால் கூடிய துன்பங்கள், குடும்பத்தை எப்படி சீரழிக்குது, சமூகத்தை எப்படி சீரழிக்குது, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்து கடைசி குரல்ல என்ன சொல்றார்? நாம் அனுபவிக்க வேண்டிய பொருள்களே இல்லாத வறுமையாளன் ஒருவன் அவன் முற்றிலும் துறந்து போக வேண்டிய, துறவியாக போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறான். அப்படியும் போகவில்லை என்றால் அடுத்தவனுடைய உப்புக்கும் கஞ்சிக்கும் ஒரு யமனாக வாய்ப்பான்னா எவ்வளவு கொடூரமானது இந்த வறுமை. இந்த வறுமை ஒழிக்கப்பட வேண்டும். அதனால்தான் ஔவையார் சொன்னாரு, இல்லானை இல்லாடும் வேண்டாள், ஈன்றெடுத்த தாய் வேண்டாள், மற்ற செல்லாத அவன் வாய்ச்சொல். அதையும் இந்த குறளை சொல்றாரு பாருங்க. வறுமையாளன் எவ்வளவு நுண்ணிய நூல்களை கற்று கருத்துரைத்தாலும் ஒண்ணுமில்லாத, பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத இவன் பேச்சு யாரையா ஏழை சொல் அம்பலம் ஏறாது. மிக அருமையான அதிகாரம். மிக சிறப்பாக நாகராஜன் அவர்கள் மிக அழகாக ஆராய்ச்சி முறையோடு வாழ்வியல் அனுபவங்களோடு தொகுத்து அருமையாக வழங்கி இருக்கிறார். முற்றோதல் செய்த அருமை மகள் வள்ளியை நாம் பாராட்ட வேண்டும். இந்த அருமையான அதிகாரத்தை இந்த சொல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய இலக்கிய குழுவிற்கும், கலை இலக்கிய பெருமர் இலக்கிய குழுவிற்கும், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமரத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி. நன்றி கவிஞர் அவர்களே. வள்ளி இந்த அவையில் இப்ப இல்லாதனால ஒரு செய்தியை சொல்லணுங்கிறக்காண்டி சொல்றேன். அவங்க இருக்கும்போது சொன்னா அவங்களுக்கு வருத்தமா இருக்கும். ஒரு ஏழ்மையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய மாணவி, ஆனால் படிப்பில் படுசுட்டி. எனக்கு தெரிஞ்சுட்டு அவங்க 2 சுடிதார் அல்லது 3 சுடிதார் தான் வச்சிருப்பாங்க மொத்தமே. நான் அடுத்த வருடத்திற்கு எம்ஏக்கு நான் பணம் கட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நாமெல்லாம் அந்த பொண்ணை வந்து வளர்த்து விடும். ஏன்னா ரொம்ப படிசுட்டி, வறுமை, எப்படி சொல்றது, அதான் அவங்க அம்மா வேலைக்கு போய் பண்ணி கஷ்டப்பட்டு, ஆனால் ஒரு நாள் கூட நான் வறுமையா இருக்கேன்னு அந்த பொண்ணு சொன்னதே கிடையாது. நான் அதோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு தான் நான் ஒரு நாள் கூப்பிட்டு, என்னடாம்மா எப்போ வீட்டில் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னுட்டு அது சொல்லவும் மாட்டேன்ருச்சு. அப்புறம் கொஞ்சம் தயங்கி இல்லையா 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 அப்படின்னு. எப்பவும் கௌரவத்தை விட்டு கொடுக்காது. ஏன்னா அது அவையில் இல்லாதனால சொல்கிறேன். இது டெய்லி கலந்துக்கிறத காலையில் வந்து ஐயா வகுப்பில் வந்து சொல்லுவோம், ஐயா இன்னைக்கு நல்லா பேசுனாங்க ஐயா, ஐயா நல்லா பண்ணாங்க ஐயா, அந்த ஐயா பின்னூட்டம் நல்லா சொன்னாங்க ஐயா, ஐயா ஏன் இன்னைக்கு அவங்க வந்து உரைப்பொழிவாளர் நல்லா பண்ணலை அப்படின்னு கேட்கும். அவங்க நல்லா பண்ணியிருக்கலாம் ஐயா, எல்லாரும் கேட்குறாங்கல்ல ஐயா அப்படின்னு வெள்ளந்தியா பேசுகிற அருமை மாணவி. மிக்க மகிழ்ச்சி. எனக்கு அவங்க இணைகிறதுல ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி. நெல்லை ஜெயந்தாவோடு ஒரு இலக்கிய பாசறை நடந்தது. அப்போக்கு எங்கள் பிரின்ஸ்பாலே அந்த மாணவியை கூட்டிகிட்டு போய், ஐயா அவருக்கு நிறைய இடங்களில் வாய்ப்பு கொடுங்க, இளையோர் பயிற்சி பாசறையில் பேசுறதுக்கு, நல்லா பேசக்கூடிய மாணவி அப்படின்னு எங்கள் முதல்வர்கிட்ட நம்ம சொல்லி, அவரே அதை போய் சொல்லி முன்னெடுத்து சொன்னாங்கிற செய்தியை நான் பகிர்ந்துக்கிறேன். நன்றி தோழமையிலே. அடுத்ததாக தோழர் சிவசுப்ரமணியன் தோழர். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வள்ளி பற்றி பாராட்டி உன்னை சொல்லணும்னு நினைச்சேன். அவங்க இல்லைங்கும் போது அதை இன்னொரு தடவை கூட பார்த்துக்கலாம். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அவருக்கு தாங்கள் உதவுவது என்பது உண்மையிலேயே உங்களை என்ன எப்படி சொல்லுவதுன்னு தெரியல. ரொம்ப மனங்குளிர பாராட்டி வாழ்த்துகிறேன். அதாவது
பேருக்கு ஆசிரியர் இல்லாம உண்மையிலே நீங்க இப்பதான் பேராசிரியராக இருக்கிறீர்கள் என்று சொல்ல தோன்றுகிறது. அடுத்து உரைப்பொழிவாளர் முனைவர் மருது நாகராஜன், அவர் மெனக்கடலை பார்த்து ரொம்ப வியந்து போனேன். அதாவது வேர்க்க விறுவிறுக்க நமக்காக இந்த உரைப்பொழிவை சிரத்தையுடன் ரொம்ப உரையாற்றினார். அவருடைய உரை வந்து எளிமையாக, யதார்த்தமாக, ஆற்றலுக்காக இருந்தது. அவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். முதல்ல தலைப்பு நல்குரவு, வறுமைன்னு வைக்காம இலக்கணப்படி மங்கள சொல்லால் நல்குரவு என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். 3வது குறள், சொல் வரவும் தோலும் கெடுக்கும். அந்த வறுமை வந்து என்னதெல்லாம் கெடுக்கும் அப்படின்னா, சொல் வரவும், அதாவது பழம்பெருமையெல்லாம் கெடுத்துரும். அப்பா வந்து பணக்காரரா இருந்து மகன் ஏழையா இருப்பான், அப்ப பழம்பெருமையெல்லாம் போயிடும். அப்பாவை முதலாளின்னு சொன்னவங்க இவனை எப்படி சொல்லுவாங்க, பஞ்ச பிரதேசி அப்படிம்பாங்க. அந்த இதை நல்லா திருவள்ளுவர் விளக்கி இருக்கிறார். அடுத்து தோற்றப்பொழிவு கெட்டு போயிரு. ஆமா, இந்த வறுமைன்னா என்ன, 100 கிலோவா இருப்பாங்க, ரொம்ப ஓமக்குச்சி மாதிரி இருப்பாங்க, அது தோற்றப்பொழிவும் கெட்டு போயிடும் அப்படின்னு நல்லா குறிப்பிடுகிறார். அடுத்து இற்பிறந்தார் கண்ணையும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும். வறுமை உற்றவங்க கிட்ட இழிவந்த சொற்கள் பிறக்கும். அதாவது ஏளனமான சொற்கள், இழிந்த சொற்கள் எல்லாம் பிறக்கும். அப்படின்னா என்ன, கடன் வாங்க கெஞ்சி நிற்பாங்க, கெஞ்சி போது என்னென்ன சொற்கள் எல்லாம் சொல்லுவாங்கன்னு தெரியல, ரொம்ப நயந்து கேட்பாங்க. இன்னொன்னு, வறுமை அடைந்த போது யாசிக்கிறவங்க, பிச்சை கேட்கிறவங்க தாயை சோறு போடுங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க. அந்த சொற்களை தான் இங்க திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார், இழிவந்த சொற்கள் பிறக்கும் அப்படின்னு. அடுத்து அறஞ்சாரா நல்குரவு, இது பெற்ற தாயும் மகனை அந்நியமாக பார்க்கிறாள் என்றால், ரொம்ப உழைக்கிறான் வறுமையில் இருக்கிறான் அப்படின் போது பார்க்க மாட்டாப்புல. அறஞ்சாரா நல்குரவு, அறம் சாராத குடியினால, சூதாட்டத்தினால, பெண்வெளி சேரல்னால வறுமை ஆயிட்டான்னா அவனை வந்து பெற்றதாயை எப்படி பாப்பா, அந்நியமா தான் பாப்பாப்புல. ரொம்ப பழிச்சொல்லுக்கும் ஆளாக வேண்டி இருக்கும். அம்மாவின் பழிச்சொல்லுக்கும் ஆளாக நேரிடும் அந்த அப்படிப்பட்ட மகனுக்கு. அடுத்து இன்றும் அது பசி, நேற்று பசி இருந்துச்சு இன்னைக்கும் வருமோ அப்படின்னு சொல்றது. இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு. பசி வந்து நிலையானதுதான், என்னைக்கும் இருக்கும், என்னைக்கும் இருக்கத்தான் செய்யும். ஆனா இது வந்து இந்த குறள்ல வந்து திருவள்ளுவர் வந்து வறுமையினுடைய அவலத்தை ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அடுத்து கடைசி குறள், துப்புரவு இல்லார் துறவாமை உப்புக்கும் காடிக்கும் கூற்று. வறுமையான துறவியா போயிட்டா நல்லது, துறவியா போகாட்டா அடுத்தவங்க உப்புக்கும் கஞ்சிக்கும் அது வினையா போயிடும். அப்ப என்ன, அதை பங்கு போடுவாங்க, எனக்கு இந்த சாப்பிட கொடு அப்படின்னு பங்கு போடும் போது அடுத்தவர்களுடைய உப்புக்கும் கஞ்சிக்கும் இவன் வந்து வறுமையாளர் வந்து எவனாக இருப்பான் என்பதை திருவள்ளுவர் சுட்டிக்காட்டுகிறார். மொத்தத்துல 80% ஏழைகள் இந்த நாட்டில் இருக்காங்க. ஆனா அவங்க வந்து எதனால் இந்த வறுமை, ஏன் இந்த வறுமை என்று உணராமலே இருக்கிறாங்க. அதனாலதான் கார்ல் மார்க்ஸ் சொன்னது, தத்துவத்திற்குத்தான் வறுமை, மற்றபடி வறுமையே கிடையாது. தத்துவம், அதாவது நமக்காக எந்த தத்துவம் தேவை அப்படின்னு தேர்ந்தெடுத்து அந்த தத்துவத்தை ஆள வைக்கக்கூடிய ஒரு அறிவில் தெளிவு இல்லாமல் இருப்பதனால்தான் இந்த நிலைமை. எல்லாருக்கும் எல்லாமும் பொதுவாக பொது உடைமையாக இருந்தால் இந்த மாதிரி வறுமையே இருக்காது என்று சுட்டிக்காட்டி என்னுடைய பின்னூட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. அடுத்து இனியா புகழ் அவர்கள். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா இன்னைக்கு வந்து வறுமை அப்படிங்கிற அதிகாரத்துல சரி
ஒரு நிமிடம் ஐயா. நல்குறவு அப்படிங்கிற அதிகாரத்தை வறுமை அப்படிங்கிற அதிகாரமா மனசுல ஏக்குற அளவுக்கு வறுமைங்கிற வார்த்தை வந்துட்டு இன்னைக்கு சுத்தி சுத்தி மனசுல பதிஞ்சிருச்சுங்க ஐயா. 10 குறள்கள்லயும் வறுமை அப்படிங்கிறத வள்ளுவ பெருந்தகை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, வறுமை அப்படிங்கிறத வறுமையை விட கொடியது வறுமை மட்டுமே, வறுமையை விட கொடியது வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத தன்னுடைய முதல் குறள் மூலியமாவே ஐயா சொல்றாங்க. திருக்குறள்ல வள்ளுவர் ஐயா சொல்றாரு, வறுமை கொடிது. வறுமை வந்து பல்வேறு நேரங்கள்ல பல்வேறு அவதாரங்கள்ல பல்வேறுபட்ட மனிதர்களிடம் வெளிப்படுதுங்க ஐயா. புலவருக்கு தக்க நேரத்தில் வெளிவரா உவமை வறுமை, கற்பிக்கும் ஆசானுக்கு ஆர்வமில்லா மாணவன் வறுமை, மாணவனுக்கு தேர்வு நேரத்தில் தெரியாத படிக்காத வினா வருவது வறுமை, வீட்டில் சமைக்கும் நேரத்தில் என்ன சமைப்பது என எண்ணும்போது தோணாத சமையல் வறுமை, பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட மாணவன் மேடையில் சொற்கள் மறந்து தவிப்பது வறுமை. இப்படி ஒரு இணையவழி நிகழ்வில் இணையத்தில் ஏற்படும் தொய்வு ஒரு வறுமை. வறுமை ஒருவருக்கு ஒருவர் வேறுபடுகிறது. ஐயா, வறுமை செய்யும், அதாவது எல்லா நேரத்திலையும் வந்துட்டு வறுமை வந்து ஏற்படக்கூடியது எப்படி அப்படின்னா, அரசியல்கள் கூட மறந்து நம்ம செய்யக்கூடிய அனைத்தும் சரி அப்படிங்கிறத தான் அந்த வறுமை வந்து செய்ய வச்சிரும். வள்ளுவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வறுமையை வறுமையின்றி நமக்கு அள்ளி பல விளக்கங்களுடன் என்ன பண்ணியிருக்காரு, இந்த அதிகாரத்து மூலியமா வார்த்தைகளை கொட்டி கொடுத்திருக்கிறாங்க ஐயா. நிறைய விளக்கங்களோட நம்ம வறுமைக்கு இவ்வளவு ஒரு விளக்கங்களை வள்ளுவ பெருந்தகையை தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது. ஐயா ரவீந்திர பாரதி ஐயா சொன்னாங்க, வென்றவன் பேச்சை மட்டுமே உலகம் கேட்கும். அதுதாங்க ஐயா உண்மை. அதாவது எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும், நிறைய மேடை ஏறி பேசியிருப்பாங்க, நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க எங்கேயாவது போய் ஏதாவது கருத்துக்கள் சொல்லட்டும், அவங்க பேச்சை கேட்கறதுக்கு இந்த உலகம் சரியா இல்லை, உலகம் வந்து கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜெயிச்சு முதல் இடத்துல போய் நிப்பாங்க பார்த்திருக்கீங்களா, அவங்களுடைய பேச்சை மட்டும்தான் இந்த உலகம் கேட்கும். எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அவங்க பேச்ச உலகம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப இருக்க சூழ்நிலையில அப்படிதாங்க ஐயா. வறுமை ஏற்படுகிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம் மக்களுக்கு வறுமை ஏன் ஏற்படுது அப்படின்னா, பணம் ஈட்டும் பல தொழில்கள் நாம் செய்தாலும் நம்ம செலவு பண்ணக்கூடிய பணங்கள் வந்துட்டு பணம் வந்து எவ்வளவு ஆயிடுது அப்படின்னா, ஒரு 70% எப்படி கல்விக்கும் மருத்துவத்திற்கும் மட்டும்தான் செலவு பண்றோம். இந்த கல்விக்கும் மருத்துவத்தையும் இலவசமா அரசாங்கம் என்னைக்கு கொடுக்குதோ அன்னைக்கு இந்த வறுமைங்கிற வார்த்தை மக்களை விட்டு போயிரும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கைங்கய்யா. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. ஐயா நன்றி ஐயா. நாகராஜன் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. இனியாமாவுடைய பின்னூட்டம் நான் இன்னைக்கு தான் கேட்கிறேன். ரொம்ப சிறப்பா இருக்கு, மன நிறைவா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு 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 கவித்துவம், அதோடு இருக்கக்கூடிய வார்த்தை கோர்வை, அதோடு உரைப்பொழிவாளருடைய எண்ண சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு உங்களுடைய கருத்தியலோடு ஒப்பிட்டு பேசுகிற அந்த பாங்கு மிக 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 அருமை. இனியாமா அம்மாவிடம் அன்பான வேண்டுகோள், வழக்கம் போல் சொல்லுகிற செய்திதான், உங்களை போன்ற ஆளுமைகள் தொடர்ந்து இணைய வேண்டும். அதுவும் குறிப்பா பெண்களுக்கு இணையிறது ரொம்ப சிரமங்கிறது எனக்கு தெரியும். வீட்டு வேலைப்பழுவு உங்களை பிடித்து இழுத்து கொண்டே இருக்கும். ரொம்ப நேரம் இருந்தா வீட்டுல சண்டை வந்துடும். இப்ப எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொழிச்சு விட்ட மாதிரி தான். நான் உங்களுக்கு இந்த சிக்கல் இருக்கும், அதை நான் உணர்றேன். இவ்வளவு நேரம் அடுப்படியில வந்து தோசை ஊத்திக்கிட்டே தாங்க ஐயா கேட்டேன். எனக்கு அடுப்படி அமர்த்திட்டு இங்க வந்து பேச வந்திருக்கீங்க. என்னதான் மகளிர் சுதந்திரம் பேசினாலும், பெண்களுக்கு முழு சுதந்திரம் கிடைச்சிட்டு அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதெல்லாம் பொய்ன்னு எனக்கும் தெரியும். காந்தி அதனாலதான் தெளிவா சொல்லிட்டார், நகை நட்டை போட்டுட்டு ஒரு பெண் என்னைக்கு நடந்து போறாளோ அன்னைக்கு தான் முழு சுதந்திரம் சொன்னதுக்கான காரணமே வந்து என்னன்னா, நகை விலை ஏற போகுதுன்னு அவருக்கும் தெரிஞ்சு போச்சு. நகை யாருமே வாங்க முடியாது அப்படின்னு அவருக்கும் தெரிஞ்சதுனாலதான் அந்த வேலையை அவரே காந்தி கணிச்சிருக்காரு. நகை விலை ஏறப்போகுதுன்னு கடிச்ச ஒரே மகா ஆத்மா காந்தி மட்டும்தான். அதனாலதான் அந்த வார்த்தையை கவனமா பயன்படுத்தியிருக்காரு. நீங்க தயவு செஞ்சு இணையணும். ஏன்னா பெண் ஆளுமை எங்க ரேவதி அம்மா இருக்காங்க, டெய்லி வந்துருவாங்க. அது மாதிரி டெய்லி வந்துருவாங்க. அதுபோல நீங்களும். என்னோட வார்த்தை கோர்வை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா என்ன பண்றீங்க? ஐயா நான் தொடக்கப்பள்ளி ஆசிரியரா வேலை பார்க்கறேங்க ஐயா. அன்பு ஆறுமுகத்தின் மகள் நான். எடுத்தீங்களா? எவ்வளவு பெரிய விஷயத்த வச்சுட்டு
நீங்க பேசிட்டீங்களா? உரைப்பொழிவு பேசிட்டீங்களா? இல்லைங்க ஐயா, பேசல. நீங்க அந்த நான் உங்களோட எண் வேணா இப்ப போட்டு விடுங்க. அந்த இதுல போட்டு விடுங்க. நான் இப்ப உங்கள குழுவுல இணைச்சர்றேன். நீங்களும் உரைப்பொழிவு பேசுங்கம்மா. உங்களுக்கு ஒரு கண்டிப்பாங்க. உரைப்பொழிவு நான் நான் இணைச்சர்றேம்மா. குழுவுல இணைஞ்சிருக்கிறேங்க ஐயா. குழுவுல இருக்கிறேன் நானு. சாத்தூர் கலை இலக்கிய பெருமன்றம் குழுவுல நான் இருக்கிறேன். சரிங்கம்மா. இல்ல ஆ, சாத்தூர் கலை பெருமன்றம்மா, இதுக்குன்னு ஒரு குழு இருக்கு. 4 மூவர் சரிங்க ஐயா, அதிகாரம் சரி. குழு இருக்கு. இல்லன்னா சாத்தூர் சரிங்க. கலையில சொல்லி நீங்க இணையுங்க. நீங்க ஒரு நாள் சரிங்க. ஒரு அதிகாரம் பேசுங்க. ஏன்னா ஒரு 10 அதிகாரம் தான் இருக்கு. நான் அதுல உங்களுக்கு ஒப்படைப்பு பண்ணிடுறேன். சரிங்க ஐயா, சரி. நன்றிம்மா. மகிழ்ச்சி. கண்டிப்பாங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. சாத்தூர் சிங்கக்குட்டி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா பேராசிரியரே? நல்லா கேக்குது. சாத்தூர்ல இருந்து கேக்குது. நல்லது. இன்று ஒரு நல்குரவு அதிகாரம். இதை முற்றோதல் செய்த வழக்கம் போல வள்ளிக்கு நம்மளுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சே சொல்லணும். அவங்கதான் வந்து நம்மளுக்கு இடைப்பட்ட நேரத்துல, நம்ம கஷ்டப்பட்ட நேரத்துல எல்லாம் வந்து கை கொடுக்கிற மாதிரி ஒரு தன்மையில இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், முற்றோதல் அருமை. அதேபோல் இன்று நாகராஜன் ஐயா அவருடைய உரைப்பொழிவை சிறப்பா சொன்னாங்க. 10 குறளையும் சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கு எல்லா குறளுமே அவர் பேசும்போதெல்லாம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நல்லா தான் கேட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனா பேராசிரியருக்கு எனக்கு கேட்கலன்னு தெரியல. அது என்ன சிக்கல்னு தெரியல. அதேபோல் நம்ம ரவீந்திர பாரதியாவுக்குமே இணையத்துல வந்து சின்ன சின்ன கோளாறுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்களுடைய பேச்சுக்களை கேட்கும்போது விட்டு விட்டு கேட்குது. ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதை விட்டு கேட்கும்போது அப்ப கண்டினியூவேஷன், அதை தொடர்ச்சி விட்டு போகுது. அது என்னன்னு தெரியல அவங்களுக்கு, பாவம். அதனால உண்மையிலேயே வந்து ஒரு அருமையான அதிகாரம். இந்த அதிகாரத்தை ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. இந்த அதிகாரத்துல இந்த 3வது குறளை பார்த்தீங்கன்னா, தொல்வரவும் தோளும் கெடுக்கும் தொகையாக நல்குரவு என்னும் நசை அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த வறுமை, இந்த நல்குரவு வந்து வறுமைன்னே அவங்க சொல்லிட்டாங்க. வறுமை 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 எல்லாமே வறுமைதான். அந்த வறுமை வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த கேடு, அந்த ஆசை நிலை, அந்த ஒருத்தன்ட்ட இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அவன்கிட்ட இருக்கக்கூடிய பழைய பழஞ்சொத்துக்கள், பரம்பரை சொத்துக்களை கூட அழித்து கொண்டு தோலும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார். அந்த தோலும் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, நம்ம வந்து சிறப்பா வளம், வன்தோள், செந்தோள், வளந்தோள், அதாவது அவனுடைய தோல்னா வலிமை, பண்பு, புகழ், இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதனால அந்த தோளுங்கிற வார்த்தையை வந்து அவங்க தொல்வரவுங்கிறது அது பழமையான செல்வம். இந்த தோளுங்கிறது அவனுடைய புகழை குறிக்கக்கூடிய, பண்பை குறிக்கக்கூடிய தன்மையை தான் தோளுன்னு கொடுக்குறாரு. அந்த குறளை பொறுத்தமட்டில். அதே மாதிரி இந்த 6வது குறள்ல பாத்தீங்கன்னா, 6வது குறள், நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல் கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும். இதுக்கு வந்து நிறைய ஐயா ரவீந்திர பாரதியும் சொன்னாங்க. அதாவது ஏழை சொல் அம்பலம் ஏறாதன மாதிரிதான். அதாவது இல்லாதவன் சொல் சபையேறாத ஏளனமாக பார்க்குமடா அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் பாடல் இருக்குது. அதுக்கு சம்பந்தமாக ஒரு ஆதரவான ஒரு பாடலா அந்த அதிகாரம் இருக்கிறது. எப்படிதான் இருந்தாலும் சரி, தெளிவா அறிந்து அந்த பொருளை வந்து நல்ல நூல்கள் சொல்லி இப்படி எப்படிலாம் சம்பாதிக்கணும், அப்படியெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னா கூட, இவங்கிட்ட வந்து பொருள் சேரல, இவன் வறுமையில தான் இருக்கிறான்னா அவன் என்ன சொன்னாலும் வந்து எடுபட போறது இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இந்த அதிகாரத்திலேயே இந்த 10 குறளே இந்த குறள் வந்து ரொம்ப அருமையான வறுமைக்கு ஒரு நல்ல குறளாக அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 7வது குறள் அப்படிதான். 7வது குறள் வந்து ஊமை, அதாவது வறுமை வந்து எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். வறுமைங்கிறது வந்து இவருக்கு இருக்கு அவருக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த வறுமையுமே அறத்தோடு பொருந்தாத வறுமையா இருந்துச்சுன்னா, பெற்ற தாய் கூட வந்து தன் மகனை வந்து மகன் சொல்ல முடியாத அளவுக்கு அவன் எந்த காட்டு பயல, அவனையா நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த வறுமையை வந்து அவன் எப்படி வேணா வறுமையை உருவாக்கிடுவான். தேவையில்லாம வேலை பார்க்காம இருந்து வறுமையை உருவாக்கிக்கலாம், தண்ணியா அடிச்சு வறுமையை உருவாக்கிக்கலாம். அப்ப இப்படிப்பட்ட பையனை வந்து யாராச்சும் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நாய் எங்கிட்டு கிடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அடுத்தவங்களை சொல்ற மாதிரி நிலைமை உருவாயிருந்தா, இது ஒரு அருமையான அந்த ஒரு 7வது குறள்ல வந்து வள்ளுவர் வந்து எப்படி சொல்லிடுறார். அந்த வறுமையை வந்து எவ்வளவு அழகா சொல்ற, அறம் சேரா நல்குரவு ஈன்றா தாயானும் பிறன் போல நோக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அருமையான ஒரு விளக்கமாக அதிகாரம். அதே மாதிரி 9வது குறள் வந்து
இதுதான் கொஞ்சம் வந்து எப்படின்னா, நெருப்பினில் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது. இத இத வந்து என்னன்னா, ஒருத்தன் வந்து நெருப்புல கூட தூங்கிடலாமா. ஆனா வறுமைய வச்சுக்கிட்டு வந்து கண்மூடி கொஞ்ச நேரம் கூட தூங்க முடியாது. இத ஒரு உதாரணத்துக்கு ஒரு உவமைக்கு வேணா எடுத்துக்கலாம். நெருப்புல எப்படி போய் தூங்க முடியும்னு சொல்லி நம்ம கேள்விதான் கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்ப என்னன்னா, அந்த வறுமையை எப்படி வந்து அவரு எடுத்து காட்டணும், எப்படி சொன்னா மக்களுக்கு புரியுங்கிற தன்மைக்கு சொல்லியிருக்காங்க. நெருப்ப விட மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாரி இந்த இத சொல்லியிருக்காங்க. அதே மாரி இந்த 10வது குறள் பார்த்தீங்கன்னா, துப்புரவில்லா துவரத் துறவாமை உப்பிற்கும் காடிக்கும் கூற்று. இதுவும் வந்து கொஞ்சம் எப்படின்னா, அதாவது அவனுக்கு வந்து வறுமை ஆயிப்போச்சு. அந்த வறுமையே வச்சுக்கிட்டு வாழ்றதுக்கு பதில் பேசாம நீ வந்து துறவியா போயிரு. நீ அப்படி துறவியா போகல அப்படின்னு சொன்னா, உப்பிற்கும் காடிக்கும் அந்த அடுத்த வீட்டு உப்பிக்கும் காடிக்கும் வந்து யமன்னு சொல்றாங்க. இது வந்து எந்த வகையிலன்னு தெரியல. அடுத்த வீடு இவனுக்கு வறுமை வந்திருக்கு. அப்ப அடுத்த வீட்லயே போய் என்ன கேட்க போறானா? அப்படி ஒண்ணும் கேட்க போறதில்ல. அவன் குடுக்க போறதும் கிடையாது. ஆனா உப்பிற்கும் காடிக்கும் வந்து இவனுக்கு வேணா வறுமை வந்து இருக்கலாம். இவனுக்கு வேணா யமன் வந்து உனக்கு வறுமை மேலும் மேலும் வந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த வீட்டு உப்பிற்கும் காடிக்கும் எதுக்கு இது இதாக போகுது? இவன் போய் நின்னுக்கிடுவான்ட்டு அவன் எதுக்கு பாதிக்கப்பட போறான்? அப்ப இந்த காடிக்கும் அப்படிங்கிறது வந்து புளிச்ச கஞ்சின்னு சொல்லுவாங்க. காடிக்குன்னா வழக்கமா புளிச்ச கஞ்சின்னு சொல்றதுதான். உப்புக்கு ரைட்டு தான். அது வந்து கஞ்சி ஊத்திக்கிறது. காடிக்குன்னு கஞ்சி தான். அதே புளிச்ச கஞ்சின்னு சொல்லுவாங்க. தண்ணி ஊத்தி வச்சு காடி சொல்ற மாரி. காடிச்சு கிடக்குது. அது புளிச்சு போய் கிடக்குது. ரொம்ப புளிச்சு காரி காரி காரல் தன்மைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இருக்குது தான் காடின்னு நம்ம சொல்லுவோம். அது வழக்கமா நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல வந்து பிறர் வீட்டு உப்பும் காடிக்கும் யமனாய் போயிரும் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஒத்துக்கிட முடியாத மாரி இருக்குது. அது கொஞ்சம் விளக்கி யாராவது பெரிய பேராசிரியர் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். மற்றபடி அருமையான அதிகாரம். நன்றி. ஐயா நான் சொல்லட்டுமா? நல்லா. நீங்க சொல்லாம யாரு சொல்ல முடியும்? சொல்லுங்க. தர்மபுரியிலிருந்து சொல்லும்போது நாங்க கேட்காம இருப்போமா? அருமையான கேள்வி கேட்டிருக்காரு சாத்தூரார். வாழ்த்துக்கள். அதாவது இந்த இடத்துல வறுமையாளரை ஒரு கிண்டல் பண்ணல வள்ளுவர். வறுமையை கிண்டல் பண்றார். வறுமை என்று ஒன்று வந்து விட்டால் அவன் வந்து துறவியா போகக்கூடிய அளவுக்கு மோசமா போயிடுறான். அப்படி போகவில்லை என்றால் அடுத்தவனுடைய உப்புக்கும் அந்த பழங்கஞ்சிக்கும் காடி புளிப்பேறின கஞ்சிக்கும் யமனாதான் வாய்ப்பான் என்று சொல்வதன் மூலம், அந்த வறுமையாளனை சொல்வதன் மூலம் வறுமையை திட்டுகிறார். வறுமையை எடுத்து காட்டுகிறார். வறுமையை ஒரு காட்சிப்படுத்துகிறார் வள்ளுவர். அப்படிதான் நாம பார்க்கணும். சரி, நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. மிக்க மகிழ்ச்சி. ஒரு அன்பான வேண்டுகோள். சாத்தூரார் ஒரு கவிதை நூல் வெளியீட்டு விழா வருகிற சனிக்கிழமை என்று வைத்திருக்கிறார். அதை இன்றே அறிவிப்பு செய்தால் இங்கிருந்து வர்றதுக்கு பயண பிரயாணம் திட்டமிடுறதுக்கு சரியா இருக்கும். சாத்தூரார் அறிவிக்கலாமே? பேராசிரியர் சொல்லுங்க. அந்த நூல் வெளியீட்டு விழா வச்சிருக்கீங்களா? அதை சொல்லுங்க. நானே சொல்லிடுறேன். சொல்லுங்க. அன்பார்ந்த தோழமைகள், அறிஞர்கள், சான்றோர்கள், நம்மளுடைய மன்றத்தில் இணைந்துள்ள அத்தனை தோழமைகளுக்கும் எனது அன்பான வேண்டுகோள். என்னுடைய முதல் நூலான கவிதை தொகுப்பு பாமரனுக்கோர் பாட்டு புதையல் என்ற நூல் வந்து வரும் சனிக்கிழமை 15/3/2025 அன்று மாலை 5 மணி, சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் நடைபெற இருக்கின்றது. எங்கள் சாத்தூரில் வைத்து மிளகாய் வத்தல் மண்டபத்தில் வைத்து அந்த நிகழ்வு நடக்க வேண்டியிருக்கின்றது. இந்த நிகழ்வை பொறுத்தமட்டில் நான் அனைத்து நபர்களுக்கும், அனைத்து தோழமைகளுக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன். அதேபோல் அழைப்பிதழும் கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அழைப்பிதழும் அடிச்சு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி நேரிலும் பார்த்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறவங்க நேரில் பார்த்து சொல்லியிருக்கிறோம். இது எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுகோள். உண்மையான ஒரு இலக்கியவாதிகள்கிட்ட நம்ம கலந்து பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அருமையான நிகழ்ச்சியாகத்தான் இருக்கும். அதேபோல் எல்லோருமே சாகித்ய அகாடமி விருதாளராக குறிஞ்சி செல்வர் ஐயா கோதண்டம் அவர்கள்
அந்த நிகழ்வில் வந்து புத்தகத்தை வெளியிட காத்திருக்கின்றார்கள். அதேபோல் அந்த புத்தகத்தை வாங்கி வாழ்த்துரை வழங்குவதற்காக எங்கள் சாத்தூரை பொறுத்தமட்டு தொழிலதிபராக பிறப்பிலேயே தொழிலதிபர் என்று சொல்லக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய அருமையான செயல்பாட்டாளர், நம்மளுடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மாநில மாநாடு சாத்தூர் நடந்த போது வருகின்ற செலவுகளில் எவ்வளவு செலவானாலும் ஆகட்டும், கடைசியில் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் தொகை மிச்சப்பட்டால் அந்த பணத்தை நான் கொடுத்து விடுகின்றேன் என்று சொல்லி அந்த இலக்கியத்திற்கு அவருக்கு இருக்கிற ஆர்வமே தனியானது. அவர் MACS ரவீந்திரன் ஐயா அவங்க வந்து அந்த அந்த நூலை வாங்கி அவங்க வந்து வாழ்த்து சொல்றாங்க. மற்றபடி நமது பொதுச் செயலாளர் வந்து அதுல சிறப்பான உரை ஆற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். மற்ற ஆளுமைகளாக என்னுடைய நண்பர் காமராஜன் வந்து ஒரு எழுத்தாளர், முத்து பாரதியின் ஒரு எழுத்தாளர், நம்ம திருக்குறள் முத்துக்குமாரசாமி வந்து வர்றாங்க. இப்படி வந்து நூலை அறிமுகப்படுத்துவது நமது பொதுச் செயலாளர் தோழர். அதனால அறந்தோழர் வந்து சிறப்புரை வாழ்த்துறையில் அறந்தோழர் பொதுச் செயலாளர் வந்து நூலை அறிமுகப்படுத்தி உரையாற்றுகிறார். அதான் சிறப்புரைன்னு சொல்றேன். சிறப்புரை சொல்லுங்க சொல்லுங்க. சிறப்புரை நம்ம தோழர் வந்து சிறப்புரை ஆற்றுறாருங்க. நம்ம அறந்தோழர் மற்ற 4 பேர் வந்து வாழ்த்துறவங்க. இப்படி எல்லாம் வந்து அந்த நிகழ்வு வந்து ஒரு அருமையான, நாங்க வந்து தொடர்பு எல்லோரோடையும் கலந்து பேசி அந்த நிகழ்வு வந்து சிறப்பா செய்யணும்னு நான் முடிவுல இருக்கிறோம். உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் இப்ப சொல்லிட்டேன்ல, இது வந்து எல்லோரும் வருகை புரிந்து என்னுடைய முதல் நூலை வந்து பெற்று அதை எனக்கு வாழ்த்து சொல்லும் போது நீங்கள் எல்லாம் வந்து இன்முகத்தோடு என்னை பார்த்து முதல் நூலுக்கு வந்து முதல் குழந்தைக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ, ஒரு மனிதனிடத்தில் வந்து முதல் குழந்தைக்கு இருக்கிற சந்தோஷம் வந்து அது பெற்ற தாயா இருந்தாலும் சரி, பெற்ற தந்தையா இருந்தாலும் சரி, பேரன் பாத்தி எடுக்கக்கூடிய தாத்தா பாட்டியா இருந்தா அதை பார்த்த உடனே எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த எல்லோருடைய சந்தோஷத்தை பார்க்கும் போதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம், மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும். அதே போலத்தான் இந்த நிகழ்வில் நீங்க எல்லாம் வந்து கலந்து கொண்டு என்னை மேலும் அந்த மகிழ்ச்சிக்கு உண்டாக்கி உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் ஊக்கத்தையும் கொடுத்தால் மேலும் பல நூல்களை எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பாக அமையும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அந்த நிகழ்வுக்கு எல்லோரும் வர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டு வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. இங்கிருந்தே இணைய வழி மூலமாக உங்களுடைய நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்கள் மேலும் மேலும் நல்ல கவிதை நூல்களை எழுதி தமிழுக்கு வளம் சேர்க்க வாழ்த்துக்கள், வாழ்த்துகள், வாழ்த்துகள். நன்றி 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 நன்றி. பெரியோர்களின் வாழ்த்து நாமகளின் வாழ்த்தாகவே நான் ஏற்றுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றிங்கய்யா, ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. நன்றி தோழமையே. அடுத்ததாக வழக்கம் போல் பின்னூட்டத்தை நிறைவு செய்கிற நம்முடைய தோழர் ஐயா சாத்தூர் ஐயா, அதிகாரம் நிலையம் உங்களுடைய இன்விடேஷனை குழுவுல பதிவு பண்ணுங்க. 4 அதிகாரம். கிருஷ்ணன், கிருஷ்ணன், செங்கை கவிஞரே, சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். காலம் கருதி தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும், இந்த சிறப்பான நிகழ்வை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற தோழர் அறம் அவர்களுக்கும் மற்றும் நெறியாளர் மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்வை நெறியாளரை செய்து கொண்டிருக்கின்ற கருமுருகன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பின்னூட்ட பிதாமகன் ரவீந்திரன் அவர்களுக்கும் மற்ற சாத்தூர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்க முத்தோதல் செய்த மாணவி தெள்ளிய நீராக தெளிந்த நீரோடை போல திருக்குறளை அண்ணன் சாத்துரார் சொன்னது போல, அது ரவீந்திர பாரதியார் சொன்னது போல, தெளிந்த நீரோடை போல அவர்கள் திருக்குறளை முத்தோதல் செய்த நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் ஆஸ்தான முத்தோதலை செய்கின்ற வள்ளி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது அந்த உரைப்பொழிவு தந்த சோழர்கள் குரலை மட்டும்தான் இவ்வளவு நாள் கேட்டுக்கொண்டிருந்தேன். இன்றைக்குத்தான் திருக்குறளோடு அவர் முகத்தை பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அவருடைய உரைப்பொழிவெல்லாம் மிக சிறப்பாக இருந்தது. இந்த காக்கா கடி கடிச்சு கொடுக்கறது, வலப்பத்தை கடிச்சது, மிட்டாயை கடிச்சு, இதெல்லாம் ரொம்ப அனுபவத்தில் ஒரு சிறப்பான அனுபவம். வறுமையினுடைய உச்சம், அந்த உச்சத்தில் கூட அந்த பகிர்ந்து கொள்ளுதல் என்ற ஒரு பண்பாடு அன்றைக்கு இருந்தது என்பதை சிறப்பாக
எடுத்துக்காட்டிய அவர்களுக்கும் நம்முடைய உரைப்பொழிவாளர்கள் என்று சொன்னது போல வறுமைதான் இனியது, அதை விட வேற எப்படியும் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வறுமை அந்த வார்த்தையை அழகாக வடிவமைத்தார் வள்ளுவர். இங்க நான் சொல்ல வந்த அண்ணன் ரவீந்திர பாரதியார் சொல்லிவிட்டார்கள், தாயை விட தாய் கூட அந்நியமாக போய்விடுவாள், கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர்கொண்டு போனால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டு கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய் என்று சொன்ன காலத்தில் கூட, ஆனா ஒருவரின் கையில் பணம் என்ன என்னால் இல்லானே ஆனாலும் எல்லோரும் சென்றென்று எதிர்கொள்வர், கல்லானே ஆனாலும் கைப்பொருள் உண்டாயின் எல்லோரும் சென்றென்று எதிர்கொள்வர். அந்த பாடல்ல இல்லானே இல்லாலும் வேண்டால் மற்ற ஈண்டெடுத்த தாய் வேண்டால் செல்லாத அவன் வாய்ச்சொல். வறுமையில் இருக்கிற யாராக இருந்தாலும் அவனுடைய வாய்ச்சொல் சபை ஏறாது. அதுல தெலுங்குல ஒரு பழமை சொல்லுவாங்க, பதகுரு ஆடு மாட்டா பாட்டுமை தரிசெல்லு ஒக்கடாடு மாட்டா எக்கத்திந்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்னதான் அவன் அறிவாளியாக இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் அவனுடைய சொல் சபை ஏறாது என்பதை அழகாக நான் ரவீந்திர பாரதியார் சொன்னார்கள். ஏறக்குறைய 30 கோடி முகமுடியால் என்று பாரதி பாடினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எவ்வளவு ஜனத்தொகை இருந்திருக்கும். அந்த ஜனத்தொகையினுடைய வாழ்க்கையை அன்றைக்கு சொன்ன அந்த ஒரு வறுமையினுடைய வளமை, வறுமையினுடைய பண்பாடு, வறுமை உள்ளவனுடைய நிலைமை, உருவம், அவனுடைய வாய் சொற்கள், மொழி அத்தனையும் இன்றைக்கும் அது நடைமுறையில் இருக்கிறது என்பதை தெளிதாக அன்றே படம் பிடித்து காட்டிய வள்ளுவன் அவனை எப்படி வாழ்த்துவது தெரியவில்லை. நாம் எல்லாம் அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பெருமை என்பது. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. நிறைவு பின்னூட்டமாக நம்முடைய நல்லாசிரியர், தமிழாசிரியர் ஐயா நாகராஜன் ஐயா. ஆடி பார்த்து சுந்தர வருகை என்னவும் உதித்து எழுந்தனன் சுடர்ந்தனன். என்ன பொருள் அப்படின்னா, சிவபெருமான் ஆடியை பார்த்த பொழுது தன்முகத்தை தான் பார்த்து வா என்று சொன்ன மாத்திரத்திலே தேவாரம் தருவதற்காகவே, அதுவும் குறிப்பா சொல்றார், நூல் முற்றுவிக்கவும் இந்த உலகத்தின் கண்ணே அடியார்களின் சிறப்பை, இவ்வாறெல்லாம் அடியார்கள் பெருமை என்பதை காட்டுவதற்காகவும், அவ்வாறு சுந்தரர் வருகிற வாழ்க்கை வரலாற்றை சேக்கிழார் கோடிட்டு காட்டுகிறார். மன்றமே, உங்களை வணங்குகிறேன். மன்றத்திலே என்னை பார்க்கிறேன், என்னுள்ளே என்னாலும் மன்றத்தை பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னால் அங்கே வளமை இருக்கிறது. நெஞ்சத்தினாலே வளமை, நினைவினாலே வளமை. அப்படியானால் நல்குரவு எங்கே தலை தூக்கும்? ரொம்ப அழகா சொல்லுகிறார் வள்ளுவர். இந்த அதிகாரத்திலே நாகராஜன் என்று சொல்ல வல்லவர் இருப்பார், ஆனாலும் இணையம் என்கிற விதி ஒன்று குறுக்கிடும். அது இணையாது போகும், இணங்காது போகும். ஆனாலும் அந்த வறுமையிலும் கூட நேர்மை கடைபிடிக்கப்படும், நெஞ்சார நல்குரவு கருதப்படும், மன்றம் வெற்றி பெறும் என்று வள்ளுவர் வாழ்த்துகிறார். சிறப்பான நாகராஜன் அவரிடத்துல மருது நாகராஜன் அவர்கள் உண்மையிலேயே நெஞ்சம் ஒருவித வெற்றியை பெற்றது. மருது சகோதரர்களை நினைவுபடுத்திய சொல்வீச்சு, மருத வயல்களை நினைவுபடுத்திய நாற்றாங்கால் பயிர், ஓடினாள் எல்லைக்கே ஓடினாள் என்று பராசக்தி வசனம் எங்கோ சொன்னது. இவரை பிடரி பிடித்து உந்தி ஓடச் செய்த விதி மீள இவரை மன்றத்திலே தூக்கி நிறுத்தியிருக்கிறது, வாழ்ந்து காட்டிவிட்டார். அப்போ நல்குரவை இவர் எவ்வாறு துடைத்தார்? உழைப்பினாலே துடைத்தார், வெற்றி அழைப்பினாலே துடைத்தார், வாழ்வு பிழைப்பினாலே துடைத்தார். பிழைப்பினா பிழைச்சு போறதில்ல, வாழ்ந்து காட்டினார். ஆகையினால புறமுது விட்டு ஓடச் செய்கிற அறிவை பெற வேண்டும் என்று சங்க இலக்கியம் புறநானூறு சொல்லுது. அப்படியானால் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும். அப்ப அறிவாளியின் பின்னே தானே அரசன் கூட செல்லுவான். அங்கே எங்கே நல்குரவு தலை தூக்குகிறது? ஏன் அவன் சொல் ரவீந்திர பாரதி வாழ்ந்தவர் சொல்லுகிறார், ஏழை சொல் அம்பலம் ஏறாதே. ஆனால் ஏழைகளின் சொல் தான் அம்பலம் ஏறாது, எளியவர்களின் சொல் ஏறலாம். காந்திக்கு வறுமை இல்லை, ஆனால்
காந்தியினிடத்திலே எளிமை இருந்தது. அப்போ நல்குரவும் எளிமையும் ஒன்றுதானா என்று சொன்னால், இன்மையில் இன்மை கொடிது, அது நல்குரவு. இருந்தாலும் இல்லை என்று வாழ்ந்து பார்ப்பது எளிமை. அது ரொம்ப அழகா சொன்னால், இன்னொருத்தவன் வீட்டு கூழாகிய காடிக்கு கூற்றாக இவனுடைய வறுமை பிற்காலத்திலே வராதவாறு வறுமையிலும் செம்மையாய் வாழ்ந்து விடுவான் எளிமையாய் என்று சொன்னால் பசியோடையும் வாழ முடியும். எங்க அப்பா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டிடிவி ஹை ஸ்கூல் சென்னையில எங்க அப்பா 7ஆம் வகுப்பு படித்த பொழுது செகண்ட் ஃபாரம் என்று சொல்வார்கள். அப்போ ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ஆனால் கேர் நிறுவனம் பொது போர் சார்பாக உணவு பஞ்சம் இந்தியா முழுக்க. அப்போ அப்பாவுக்கு அப்பாவும் இறந்து விடுறாங்க, அம்மாவும் இறந்துட்டாங்க. அண்ணார் தான் படிக்க வைக்கிறார். ஆனால் எளிமையை அவர் கை கொண்ட விதம் பாருங்க. அன்றையிலிருந்து காலை உணவு, இரவு வைக்கிற கஞ்சியை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க பள்ளிக்கு. அந்த வறுமையை அவர்கள் எளிமையாக்கிக் கொள்ளுகிற பொழுது அவர்களுக்கு தேவை என்பது குறைந்து போகிறது. அவ்வாறு தேவை குறைகிற துறவற வாழ்க்கை அமைந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் பஞ்சத்துக்கு ஆண்டியோ, அவன் எப்படி ஆண்டியோ, அவன் ஆண்டி. ஆனால் அந்த வாழ்க்கையை நாம் ஏற்க தயாராக இல்லைன்னா, ஐயா சொன்ன மாதிரி தான் சீட்டு ஆடுவாரு. ஐயா அழகா பொறுத்துனாங்க. சீட்டு ஆடிட்டு அவனுக்கு ஜெயிப்பு இல்லை, வெற்றி இல்லைன்னா வீட்டையில மூடையெல்லாம் தேடுவாரு. அப்போ திருடவும் தயாராகிறார். நல்ல சொல்லும் போயிடுது. சிவசுப்பிரமணிய ஐயா ரொம்ப அழகா சொன்னாங்க, பெற்றோர்கள் சேர்த்து வைத்த பொருள் மட்டும் சொத்து இல்லை, வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் என்று கம்பன் எழுதுறான்னா, வாய்மையும் மரபும் காத்து வைத்திருக்கிற மரபு. ஆனால் சிறந்த மரபு, உயர்ந்த மரபு. ராமன் பாதுகாக்க வேண்டிய நிலையில் இருக்கிறான். இன்னொன்றையும் சொல்றார், ஏப்பா தசரதன் 60,000 மனைவியர்களை மணந்தார்கள் என்று சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்டவனுடைய பிள்ளைக்கு ராமனுக்கு நான் எவ்வாறு தருவது பிள்ளைய? அப்பொழுது ஆசிரியர் தான் அந்த வறுமையை துடைத்தெறிந்தார். இல்லை இல்ல, ஏகபத்தினி விரதன், ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் என வாழ இருக்கிறவன், ஆசிரியன் தருகிறேன் சான்றிதழ். ஆகவே ஆசிரியர் தந்தார். ஆகவே வறுமை எங்கே எல்லாம் சமூகத்திலே தலை தூக்குகிறதோ, இங்கே புறநானூற்றை மறுக்கிற இந்த அதிகாரம், கம்பராமாயணத்திலே இருந்து இன்னொரு கோணத்தை பார்க்கின்ற இந்த அதிகாரம் வெற்றி அதிகாரமாக மிக சிறப்பாகவே பொருத்தி காட்டினார். என்ன ஒண்ணு, இணையம் அவரை போட்டு பின்னி எடுத்துருச்சு. அத கருமுருகன் ஐயா ரொம்ப பேராசிரியர்ன்றதுனால இல்ல இல்ல அடுத்தது சாத்தூருக்கு தான் வர இருக்குதுன்னாரு. எனக்கு பக்கு பக்குனுது, எனக்கு எங்க வந்துருமோன்னு. ஆனாலும் நான் விடாம எப்படியோ முயன்று கேட்டு விட்டேன். 7வது குறள் நான் சரியா கேட்கலிங்க ஐயா, இணையத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனைய வகையில இன்னொன்றை சொல்ல வேண்டாம். மன்னனில் மாசற கற்றோன் உயர்ந்தோன்னு மூதுரை சொல்லுது. அப்படியானால் மன்னனை விட அறிவுடையவனுக்கு மதிப்பு இருக்கத்தானே செய்தது. அவனை அவர் பாடியது ஊவேசா பதிப்புல பார்க்கிறோம். அப்போ மன்னன் புரவலன் தான், இருந்தாலும் புலவன் கூழுக்கும் ஆசைக்கும் பாடவில்லை, மாறாக கொள்கைக்கும் வெற்றிக்கும் பாடினான். சரி, நடுவின்றி ஒருவேள் வெகுகின்றோம். நான் அதுல தான் ஆரம்பிச்சேன். இந்த மன்றத்தோடு எனக்கு ஏற்படுத்திய தொடர்பு, கருமுருகன் ஐயாவுடைய வாழ்த்து எனக்கு கிடைத்தது. அந்த அதிகாரத்தில் தான் உள்ளுக்கு நுழைந்தேன். அப்போ நடுவின்றி ஆக்கம் என்று ஒன்றை விளக்கின. நடுவின்மையின் பொழுது நான் இதை பொருத்தி காண்பித்தேன். ஒருவேள் தாய் அவ வறுமையில இருக்கிறா, அப்ப கூட நாம தீய வினைகளை செய்து வாழக்கூடாது, கொள்கையை விட்டுடக்கூடாது என்று பொருத்தி காட்டியது நினைவுக்கு வருகிறது. அடுத்தது, நடுவின்றி ஐயா சொன்னாங்க, மருது நாகராஜன் ஐயா, நடுவின்றி ஒருவர் வாழ்வார் என்று சொன்னால் அவர் அந்தவாறு வாழ்கின்ற பொழுது 115வது திருக்குறளை குறிப்பிட்டாங்க. ஒரு சான்றோருக்கு அணி எது? வறுமையிலும் செம்மையாக வாழ்தல். ஆகவே சுவரம் போகாமல் விலை போகாமல் வாழ வேண்டும்.
அப்போதான் வெற்றி உடைய வாழ்க்கை. ஆகையினால இந்த அதிகாரத்தின் மூலமாக நல்குரவை சொல்லுகிறார், நல்குரவினால் ஏற்படுகின்ற தாக்கத்தை சொல்லுகிறார், நல்குரவை துடைத்து எறிய வேண்டிய மன வளமையை, மன உறுதியை, மன வலிமையை சொல்லுகிறார் என்பது என்னுடைய பார்வை. இருந்தாலும் இத்தனைக்கும் களம் தந்த மருது நாகராஜன் ஐயா தான் கோடு போட்டு கொடுத்தாங்க. நான் ரோடு தான் போட முடியும். ஆகையினால புள்ளி வைத்து கோலத்தை தொடக்கி வைத்து ஆகட்டும் பார்க்கலாம் என்று காத்திருக்கிற ரவீந்திர பாரதி ஐயா குழுவினரை, மன்றத்தை மீள வணங்கி நன்றியோடு விடைபெறுகின்றேன். கடைசியா ஒன்றை சொல்ல வேண்டாம். வறுமை என்று சொன்ன பொழுது மகள் வள்ளியை தந்தையாக நினைத்தாரே கருமுருகன் ஐயா, இப்படிப்பட்ட பேராசிரியர்களை படிக்காமல் விட்டு விட்டேனே. ஈன்றெடுத்தவன் ஒரு பிதா, இன்னொரு புகட்டினோன் இன்னொரு பிதா. ஆகையினாலே கல்வி தந்தையை கருமுருகனே, நெஞ்சார என்னை வாழ்த்து என்று சொல்லி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. இதே எப்படி என்ன சொல்லுவோம் தெரியல. நன்றி. அதுக்கு மேல வார்த்தைகள் கிடையாது. ஒரே ஒரு நிமிடம். நான் ஐயா சொல்லுங்க சொல்லுங்க சார். ஒன்னும் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை தான். கேக்குதுங்களா? நான் கேட்குது, சொல்லுங்க. மன்றம் வறுமை இல்லாமல் வளமையாக எளிமையாக நடந்து கொண்டு செல்கிறது. மிகவும் சிறப்பு. ஐயா சொன்னது போல் வறுமை இல்லாமல் வளமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நன்றி. நன்றி ஐயா. எனக்கு இன்னைக்கு நம்முடைய மருது நாகராஜன் சார் பேசும்போது கிராமங்களில் பயன்படுத்துகிற நிறைய சொற்கள் பயன்படுத்தினாங்க. ஏமா அந்த முட்டியிலிருந்து ஏதாவது காசு கீசு இருக்கான்னு பாரு அப்படிம்பாங்க. இந்த முட்டிங்கிறது அந்த நெல் குருதுக்கு பக்கத்தில் வச்சிருக்கக்கூடிய அந்த பானை, சின்ன பானை, பெரிய பானை அப்படின்னு இருக்கக்கூடிய பானையெல்லாம் முட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிறைய சொற்கள் கிராமத்து சொல்லாடல், குறிப்பாக தென் மாநிலங்களில் பயன்படுத்துகிற சொற்களை பயன்படுத்தினார்கள். ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா பேராசிரியரே எதுவும் சொல்றீங்களா? மருது நாகராஜன் ஐயா. ஐயா 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 சொல்லுங்க. முதல்ல எனக்கு இந்த தலைப்புல பேசுறதுக்கு வாய்ப்பு அளித்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் பின்னூட்டம் தந்த அத்துணை அறிஞர்களும் தோழமைகளும் மிக சிறப்பான ஒரு பின்னூட்டத்தை தந்தார்கள். அரிய வகையான செய்திகளையும் குறிப்பிட்டார்கள். ஒவ்வொரு குறளையும் எடுத்து, அந்த சொற்களையும் எடுத்து, இதற்கு இந்த பொருள் தோல் என்றால் செந்தோல் என்றால் அவர்கள் என்று சாத்தூர் கணேசன் ஐயாவோட சொன்னார்கள். அதே போல ரவீந்திர பாரதி ஐயாவும் மிக சிறப்பாக சொன்னார்கள். சிவசுப்பிரமணிய ஐயா அவர்களும் அப்படித்தான். இறுதியாக இவர் ஐயா நல்லாசிரியர் நாகராஜன் ஐயாவும் மிக அற்புதமான முறையில் பின்னெடுத்து தந்தார்கள். அதே போல செங்கை ஐயா கிருஷ்ணன் ஐயா அவர்களும் நல்ல ஒரு பின்னெடுத்து தந்தார்கள். இவ்வளவுக்கு பின்னூட்டத்தை தந்தது எனக்கும் ஒரு வகையில பயனாக இருந்தது. எனக்கு என்னன்னா, இந்த இணையம் இடையூறா வந்துருச்சே அப்படிங்கிற ஒரு கவலை. நிறைய தயார் செஞ்சிருந்தேன், நிறைய பேசணும் சொல்லணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். தயார் பண்ணி தான் வச்சிருந்தேன். அந்த வரலாற்று அடிப்படையில் எல்லாம் பேசணும். கவிதையெல்லாம் கிடையாது. இறுதியில கவிதை சொன்னேன், வறுமையில இருக்கக்கூடிய கவிதை சொன்னேன். அது சிலருக்கு கேட்டிருக்கலாம், சிலருக்கு கேட்காம போயிருக்கலாம். அதனால அனைவருக்கும் என்னுடைய நன்றி, மகிழ்ச்சி. நன்றிங்க. உங்களுக்கும் நன்றிங்க ஐயா. ஐயா நெறியாளருக்கு மிகப்பெரிய நன்றிங்க. ஐயோ, அதெல்லாம் அண்ணனுக்கு நன்றி வேணாம் தம்பி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப இல்ல நீங்க தான் என்னைய மகிழ்ச்சியா பேச வைக்கிறதுக்கு காரணமா நீங்க தான் முதன்மை காரணம். இல்ல, நானும் உங்களோட பேசும்போது ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் மனம் திறந்து சிரிப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய எப்படி சொல்றது, மனம் இலகுவாகுது. இறுதியா எப்பவுமே பின்னூட்ட சொல்லக்கூடிய அறம் நிறைவாக இறுதிங்கிற வார்த்தையை தவிர்ப்போம். நிறைவாக அவங்களுக்கு நம்ம தொடர்ந்து அவங்களுடைய கருத்துக்களை நான் கேட்டுதான் இருக்கிறேன். அவங்களும் ஒரு அற்புதமான முறையில கருத்து சொல்லுவாங்க. தொடர்ந்து நான் கேட்டுதான் இருக்கிறேன். அடுத்து இறுதியாக கருத்து சொல்லக்கூடிய ஐயா வணக்கத்தையும் நிறைவாக மிக்க மகிழ்ச்சி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர், தோழமை மிக்க மருத்துவர், பொதுமறை செல்வர் ஐயா அறம் ஐயா அவர்கள். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வள்ளி வழக்கம் போல அவ ரொம்ப பிரமாதமா பேசிட்டேன். ஐயா சொன்ன மாதிரி வள்ளியினுடைய படிப்புக்கு நம்மால் முடிந்ததை செய்யலாம், கட்டாயம் செய்யலாம். அவரை கருமுருகன் ஐயாவோடு நாமும் துணை நின்று
வள்ளியினுடைய எந்த முன்னேற்றத்திற்கும் நம்மளால் முடிந்த உதவிகளை கட்டாயம் செய்வோம். அது வள்ளிட்ட ஐயா சொல்லிடலாம். நாகராஜன் ஐயா இன்னைக்கு ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து புது புது கருத்துக்களை சொல்லக்கூடிய ஐயா வந்து இன்னைக்கு நல்லா சொன்னாங்க. இன்னைக்கு இந்த குரல் முழுக்கவே ஏன்னா மார்க்ஸ் வந்து வறுமையில இருந்து தான் ஆரம்பித்தார். நம்மளுடைய அதிகாரம் இது வந்து இந்த அதிகாரம் முழுக்கவே ரொம்ப அருமையா இருக்கும். முதல் ஆரம்பிக்கும் போதே வறுமையை விட கொடியது வேற எதுவும் இல்லைன்னு சொன்னது. நம்ம ஔவையார் சொல்லி கேட்போம், கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிதே இளமையில் வறுமைன்னு சொல்லுவார். இப்ப நீங்க பாரதியினுடைய செல்வம் 1 செல்வம் 2 பாரதி தெரியாமல்லாம் எழுதவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த அதிகாரத்தின் சாரமாக அவன் எழுதியிருப்பான். செல்வம் 1 செல்வம் 2ன்னு எழுதியிருப்பான். அப்ப இதே கேள்வி வைப்பான், உலகில் எது கொடுமையானது? வறுமைதான் கொடுமையானதுமா. அப்ப இன்னொரு கேள்வி வைப்பான், தீண்டாமை கொடுமையானதா அப்படின்மா. தீண்டாமையை விட கொடுமையானது வறுமைன்மா. அப்ப இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அந்த செல்வம் 1 செல்வம் 2ன்ற அந்த 2 கட்டுரையிலும் பாரதியினுடைய பல்வேறு கருத்துக்கள் வள்ளுவத்தை எதிரொலிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். நீங்கள் மனிதர் நோக்கம் மனிதர் வாழும் வாழ்க்கை இணையுண்டோன்றதும் இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக கூட இருக்கும். அவனுடைய பரிணாமத்தை இதுல இருந்து அந்த பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எப்படி பொது உடைமை, அந்த பிரெஞ்சு புரட்சியின் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற 3 மொழி முன்னெடுப்புகளிலிருந்து எப்படி பொது உடைமைக்கு அவன் சென்றான் என்பதை நம்ம ஆராய்ந்தோம் என்றால் இதெல்லாம் நமக்கு புலப்படும். நீங்க வறுமை இல்ல என்னென்ன வரும்னு சொல்லுது, அத பாவின்னு சொன்னது. இந்த பிறவி மட்டும் இல்லை, அடுத்து வரக்கூடிய பிறவி, அதை நீங்க வருங்காலம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அப்போது இருந்த ஒரு சமூக நம்பிக்கைன்னு வச்சு இப்ப அடுத்த பிறவின்னு எடுத்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொடுமை தரும். அந்த வறுமைன்ற நசைன்னு சொல்றாருல, மதுரை மெஜ்ரா காலேஜ்ல ஒரு வழக்கு நடந்தது, மெஜ்ரா கோர்ஸ் மில் தொழிலாளர்கள்ல. அப்ப மேஸ்திரியை தொழிலாளர்கள் கெட்ட வார்த்தையால் வஞ்சிட்டாங்கன்றதா. அப்ப வழக்கு நடக்கு. வழக்கின் தீர்ப்பு எப்படி வந்ததுனால், அவர்கள் வறுமையில் இருக்கும்போது, அவர்கள் பசியோடு இருக்கும்போது, அவர்களை கொடுமையாக வேலை வாங்கும் போது இந்த வார்த்தைகள் எல்லாம் வரும் அப்படின்னு தீர்ப்பு வந்து தொழிலாளர்களை விடுதலை செய்து. இதெல்லாம் நம்ம பார்க்கும் போதா இழிவந்த சொற்பிறக்கும் சொல்றாரு, அது பல்குறை துன்பங்கள் சென்று படும் அப்படின்னு சொன்னது. அப்ப இதையெல்லாம் நாம் ஒவ்வொன்றையும் சேர்த்து பார்த்தோம்னா இந்த வறுமையை பத்தி மிக அருமையாக ஒவ்வொன்றையும் சொல்லி செல்கிறார். அந்த நெருப்பினில் துஞ்சலும் ஆகும் அப்படின்றது, அந்த நீங்க வந்து தீ வழிபாடு எல்லா மதங்கள்லயும் இருக்கு. அஜர்பைஜான் போயிருந்தோம். அஜர்பைஜான் போயிருந்தப்ப ஒரு வழிபாட்டு முறையில அவ்வளவுதான் வாழ்ந்தது போதுன்னு சொல்றப்ப அவங்க போய் ஒரு இடத்துல நடுவுல படுத்துக்கிறாங்க, சுத்தி தீ வச்சிடறாங்க. அந்த தீ கொஞ்சம் உணவும் கிடைக்காது, தண்ணியும் கிடைக்காது, சுத்தி தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வழிபாட்டு முறைகள்ல இருக்கு. அப்ப இவர் சொல்றது வந்து நெருப்பினில் கூட இருந்துடலாம், ஆனால் வறுமையின் காரணமாக வயிற்றுக்குள் எரியும் தீயை அடப்பது ஒரு யாதொன்றும் கண்பாடு அரிது என்பார். அதெல்லாம் அன்னைக்கு நீங்க கேசிஎஸ்னுடைய ஒரு கவிதை புலி பதுங்கும் காடு அப்படின்னு அந்த கவிதையினுடைய பெயர் இருக்கும். அப்ப இந்த வர்க்க போராட்டத்திற்கு எது புலி அப்படின்றத சொல்வார். அது எது புலி என்றால், பசித்திருக்கும் வயிறுதான் காடு, அந்த காட்டுக்குள் இருக்கும் பசி தீதான் புலின்பார். அந்த கவிதையினுடைய சாராம்சத்தை சொல்றேன். புலி பதுங்கும் காடுன்னு எழுதியிருப்பார். இப்ப நீங்க இதையும் எடுத்துக்கலாம். இப்ப உப்புக்கும் காடிக்கும் யமன் சொல்றாரு, ஏன் அப்படி சொல்ல வேண்டும் அப்படின்றது. நீங்க வந்து வள்ளுவரை சமணர் என்று எடுத்துக்கொண்டாலும் சமண மரத்தின் அதோட கருத்துக்களை மட்டும் அவரால் இருக்க முடியவில்லை. நீங்க வந்து கல்லாமைன்றது வந்து நாவா சொல்வார், பேராசிரியர் நாவா சொல்வார், ஏன் வந்து சமணத்தை வணிகர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்? ஏன்னா அது திருடுதல் வந்து குற்றம் சொல்லுது. அப்ப அவங்ககிட்ட பொருள் இருக்கு. யார் வந்து அந்த திருடுதல் குற்றம்ன்றதை ஏத்துக்கிடுவாங்க? பொருள் உள்ளவங்க ஏத்துக்கிடுவாங்க. பொருள் இல்லாதவங்க இன்னொருத்தர் எடுத்து சாப்பிட்டா என்ன, அதுல என்ன நியாயம்தானன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சமணத்தினுடைய அந்த கல்லாமையை வந்து வணிகர்களுக்கு ஆதரவாக இருந்தது, அதனாலதான் வணிகர்கள் எடுத்துக்கொண்டாங்கன்னு ஒரு கருத்தை நாவா சொல்வார். அதை போன்ற ஒரு கருத்து தான் இங்கேயும் உப்பிற்கும் காடிற்கும். நீங்க உப்புன்னு ஒரு குறியீடாக கூட எடுத்துக்கொள்ளலாம். நீங்க ஒரு சங்க தமிழ் பாட்டுல கூட
ஒரு வறுமையின் காரணமாக ஒரு பாணனுடைய வீட்டை விவரிப்பாங்க. அப்படியே அடுப்படியில வந்து பூஞ்சை காளான் வளர்ந்துருக்கும். ஏன்னா அடுப்பை எரிக்கல. அங்க நாய் ஒண்ணு குட்டி போட்டிருக்கும். அந்த குட்டி போட்ட நாய் தன்னுடைய குட்டிக்கு பாலூட்ட உணவு தேட கூட பயந்துகிட்டு வீட்டுக்குள்ளே படுத்திருக்கும். அந்த நிலையில் அந்த பாணனின் மனைவி என்ன செய்வாள் என்றால், பசி, அவளுக்கு வந்து சோறு இல்லை. அப்ப வெளியே குப்பையில கீரைகள் வளர்ந்திருக்கும். அந்த கீரையை எடுத்துட்டு வந்து உப்பு இல்லாமல் சமைத்தால் உப்புக்கு கூட வறுமை. நீங்க உப்பு வந்து எல்லாரும் ஒரு விலை குறைவான, மலிவான, எங்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அதை கூட எடுத்து விடுவார்கள். அப்ப நீங்க வந்து வறுமையை நீங்கள் வந்து ஒழிக்கணும். அப்ப வள்ளுவர் வந்து வறுமையை ஒழிப்பதற்கு என்னென்ற சிந்தனையை சிந்திச்சிருக்கார் என்று கூட இந்த குறளை எடுத்துக்கொள்ளலாம். உப்பிற்கும் காடிக்கும் கூற்றுன்றத நீங்க வந்து ஏற்கனவே நம்ம ஒண்ணு பார்த்தோம். அந்த நக்கீரனுடைய பாட்டில் செல்வத்தின் பயனை ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவேன்மா. நீங்கள் வந்து உங்களுடைய செல்வத்தை கொடுக்குவது வந்து நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பது. அப்படி கொடுக்காமல் நீங்கள் மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு சிக்கல் இருக்கின்றன. அந்த சிக்கலைத்தான் வள்ளுவரும் சொல்கிறார். நீங்கள் வந்து பசித்தவன் சும்மா இருக்க மாட்டான். இதைத்தான் கேசியஸும் சொல்கிறார். புலி பதுங்கும் காடு எது என்றால் வறுமையின் காரணமாக பசி இல்லாமல் வயிற்றில் எரியும் தீதான் அந்த புலி, அந்த வயிறுதான் அந்த காடு என்கிறார். இந்த குறள் முழுவதுமே ஒரு பொது உடைமை சிந்தனையாளர் மிக ஊன்றி கவனிக்க வேண்டிய ஒரு குறள். வறுமைதான் உலகத்தில் மிக கொடியது. வறுமையை மாற்றுவதற்குத்தான் மார்க்ஸ் தன்னுடைய தத்துவத்தை ஆரம்பிக்கார். வறுமையை விளக்குவதுதான் அவருடைய முதல் விளக்கமாகவே இருக்கும். எனவே இந்த குறள் மிக அருமையான குறள். இன்றைய பின்னூட்டம் வழங்கிய அனைவருமே ரொம்ப நல்லா சொன்னாங்க. மருது நாகராஜன் அவர் ஐயா வந்து அவருடைய பெர்சனல் லைஃபையும் சொன்னார். என்னுடைய வாழ்வில் எப்படி வறுமை இருந்ததுன்னு. ஒவ்வொருத்தரும் அந்த வறுமையின் காரணமாக கடந்து வந்த பாதையெல்லாம் நாம் இந்த குறள் நினைவு கூறுகிறது. ஐயா நாகராஜன் ஐயா வந்து கருமுருகன் ஐயா செஞ்சதை சொல்லும் போது அவருடைய கண்ணீர் அந்த அந்த புன்கண்ணில் அந்த இது சொல்றானே குறள், அந்த கண்ணீர் வருதே, அதுதான் அன்பு. அதுதான் அந்த வள்ளியின் மீது அந்த வறுமையின் காரணமாக ஒரு குழந்தை இருக்கும்போது ஒரு ஆசிரியர், இப்படிப்பட்ட ஆசிரியர் எனக்கு இல்லையே என்று வருத்தப்படுறார். அப்படிப்பட்ட இந்த நல்ல நாள் இன்று சிறப்பான பின்னோட்டம் வழங்கிய அனைவருக்கும், மருது நாகராஜன் ஐயா அவர்களுக்கும், வள்ளி அவர்களுக்கும் நன்றி. நன்றி தோழமையே. பொதுச்செயலாளரே, நாளை நிகழ்வு அறிவிச்சிருவா? அறிவிச்சிடலாம் ஐயா. நன்றி பொதுச்செயலாளரே. நாளை இரவு இந்த 106வது அதிகாரம் இரவு முனைவர் வேள நெடுஞ்செழியன் அவர்கள், திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த நெடுஞ்செழியன் பேராசிரியர் அவர்கள் உரைப்பொழிவால் இணைகிறார்கள். மாணவர்களும் முற்றோதல் வாயிலாக இணைகிறார்கள். தோழர்களே, எமக்கு தெரிந்து இந்த அதிகாரம் தொடங்கிய நாளிலிருந்து 2 மணி நேரம் நடந்த நிகழ்வு இதுவாக மட்டுமே இருக்கும். காரணம், எல்லோருடைய கருத்து ஓட்டமும் கருத்தினுடைய சாரமும் இந்த சமூகத்தை நோக்கியே பயணிக்கிறது. வேற ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு செய்தி, அதுதான். இந்த சமூகத்தின் மீது கொண்டிருக்கிற அக்கறை, இந்த சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இன்னமும் கூடுதலாகவே உணர்ந்திருக்கிற ஆளுமை கூடியிருக்கிற சபை என்பதால் இந்த நேர நீட்டிப்பு. நான் பெரும்பாலும் 1:15 அதிகபட்சம் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேல போகவே விட மாட்டேன். ஆனா எல்லாரும் சொல்ல புதிய செய்திகள் பிறக்கின்ற பொழுது, ஒரு புதிய கரு உருவாகின்ற பொழுது அந்த கருவை சிதைவு செய்யக்கூடாது, சிதைத்தக்கூடாது என்பதற்காகத்தான் நீட்டிப்பு செய்யணுமே தவிர, ஆனால் இதுவும் தொடர்ந்து இது போல நீட்டிப்பு தொடராக இருக்காது என்பதையும் நான் உறுதியோடு சொல்லிக்கொண்டு, தோழர்களே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் உங்களோடு இணைந்து பயணிப்போம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தோழர் ஜீவாவின் கனவுகளோடு இலக்கிய பயணத்தில் ஒன்றிணைவோம். நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி தோழர், மிக சிறப்பு.